2010 ஒரு சாதாரண ஒரு ஃப்ரீலான்சர் டெலிவரி பாய் டிக்கெட் கொண்டு போய் கொடுத்து ₹50 சர்வீஸ் சார்ஜ். உங்கள் வயசு அப்போ 16. நவ கம்பெனி டர்னோவர் இஸ் கிராசிங் அரௌண்ட் 500 to 600 crore. என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்க இந்த அளவுக்கு ஸ்கேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடிஞ்சது? If you chase 4 rabbits at a time, it's not possible to win. How do you see money? மணி அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ ஹவு டஸ் இட் ஆக்சுவலி ஃபீல் டு பி அ வெரி நியூ பர்சன்? நீங்கள் இது வந்து இந்த ஃபேமை பார்க்குறதோ இதெல்லாம் என்ன பிரதர் ஃபேம்? எனக்கு ஃபேம் எல்லாம் ஒன்றும் பார்க்குறது இல்லை பிரதர். எப்போ மேலே ஏறினாலும் ஒரு பயம் இருக்கும்ல, ஒருவேளை நமக்கு போயிருச்சுன்னா அந்த மாதிரி தாட் உங்களுக்கு வந்திருக்கா? பட் போனால் ரைட் ரீக்ரியேட் பண்ணுவோம். ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே எப்படி ஃபேம்லேருந்து எனக்கு இது இருக்குது பிரதர். நீங்கள் எந்த டைமில் வந்து இது ரொம்ப ஒரு ரிஸ்கியான டெசிஷன் இல்லை, ரொம்ப யோசிச்சு எடுத்த டெசிஷன் ஏதாவது இருக்கா? எங்கள் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் பண்ணிடலாம். நைட்டு தூக்கமே இல்லை, நைட்டு உட்காந்து சொல்லிட்டு போகிறேன். இல்லை அடுத்த நாள் காலை வந்து போல்டாக உட்காரேன், போர்ட் மீட்டிங் உட்காரேன். ஐ எம் வெரி ஸ்ட்ராங்காக இன் மை டெசிஷன். ஹென்ஸ் ஃபோர்த் நாட் க்ரோயிங். இது ஒரு 6 மாதம் இந்த கஷ்டம் இருக்கும், ட்ராப் இருக்கும், எல்லோரும் ஃபேஸ் பண்ணுங்க, பரவாயில்ல. ஓவராலாக எவ்வளோ மாதம் உங்கள் டெசிஷனில்? ஒரு 1.5 வருஷம் டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதனால் பிஸ்னஸ் வந்து மாதம் ஒரு 50 கோடி ட்ராப் ஆகுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் பரவாயில்ல ஒரு வேகத்தோடு நின்று பல கோடி ரூபா அதனால இன்ட்ரெஸ்ட் லாஸ் ஆகிருக்கும். நாங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது எந்த எம்ப்ளாயி ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் கை தான். ஃபைனான்ஸ் கரெக்டாக மேனேஜ் பண்ண ஒருத்தனால அவனால் பெரிய பிஸ்னஸ் பண்ணி ஆகும். என்கிட்ட கையில் எதுவுமே இல்லைங்கிற நிலைமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு ரொம்ப ஆசையாக ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் பிஸ்னஸே வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறப்போ அது எப்படி அவன் டேக்கிள் பண்ணுவான்? ஒரு எம்ப்ளாயி நீங்கள் ஹையர் பண்ணும்போது அவன் அந்த 5 சொல்யூஷனை மட்டும் சால்வ் பண்ணுறானான்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஹையர் பண்ணும்போது எனக்கு இன்னொரு இன்சைட் சொல்ல முடியும், பிகாஸ் ஐ ஃபவுண்ட் தட் ரியலி யூஸ்ஃபுல். ஹவு இன்வால்வ்ட் யூ ஆர் இன் சர்டன் ப்ராசஸ் அண்ட் எப்போ நீங்கள் டெலிகேட் பண்ணுவீங்க? ஏன்னா அந்த ஃபவுண்டருங்கிற ஒரு ஈகோ நிறைய பேருக்கு இருக்கும்ல. First of all, thank you so much for allocating time to my podcast. So, the very reason why I wanted to do this podcast என்னன்னா, very few people, especially from South India, scale more than 100 crores. Okay? We can actually put fingers, இவ்வளோ பேர் தான் இருப்பாங்கங்கிறத நம்ம இது பண்ணலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து MSME அப்படிங்கிற அந்த செக்டார் வந்து ஜாஸ்தி, பட் அதை தாண்டி ரொம்ப நிறையா பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியான பீப்புள். ஓகேங்களா? ஸோ இதை நான் பார்க்கும்போதே வந்து ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ரியலி ஃபேசினேட்டட். இவ்வளோ ஒரு ஸ்கேலில், அதுவும் கோயம்புத்தூரில் நம்ம பக்கத்தூரில் இருந்து ஒருத்தவங்க இவ்வளோ பண்ணுறாங்கிறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்டோரிக்கு இன்னும் ஒரு லேயர் ஆட் பண்ணது தான் வந்து உங்களோட ஸ்டோரி, விச் இஸ் வேர் யூ ஆக்சுவலி கேம் ஃப்ரம். ஒரு 15 வயசு 16 வயசில் பிஸ்னஸ் ஆரம்பித்து, அதுவும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆசையினால இல்லை, கட்டாயத்தினால இந்த டைரெக்ஷனுக்குள்ளே புஷ் ஆகிருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் ஆகியிருக்கு. அண்ட் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்கேலில் இருக்கீங்க. அண்ட் ஓவராலாக இந்த பாட்காஸ்ட்டில் அந்த கடைசி 10 வருஷம், இப்போ உங்களுக்கு வெறும் 31 வயசு, இவ்வளோ ஒரு ஸ்கேலில் பண்ணியிருக்கீங்க. அந்த கடைசி 10 வருஷம் உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, அண்ட் அந்த சேஞ்ச் ஏன் இன்னொருத்தவங்க லைஃப்பில் நடக்கலை, அண்ட் அது அவன் நடக்கணும் அப்படின்னா அவன் அதுக்கு எதுக்கு ஏற்ற மாதிரி அவன் மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த ஒரு 10 இயர்ஸில் நான் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது எனக்கான ஒரு பாட்காஸ்ட்னு கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும்னு நினச்சாலே மோஸ்ட்லி வந்து அவங்க ஒரு UG பண்ணுவாங்க, MBA ஏதாச்சும் அதுக்கப்புறம் படிப்பாங்க, அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க தனியாக ஏதாச்சும் ஆரம்பிப்பாங்க, ஒரு பக்கா ஒரு பிளான்டாக போவாங்க. பட் உங்கள் கேஸில் வந்து நீங்கள் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் UG கூட நீங்கள் காலேஜில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கீங்க. பட் அவங்க எல்லாம் பண்ணாத ஒரு விஷயம், இல்லை ஜென்ரலாக நாங்கள் எல்லாம் பண்ணாத ஒரு விஷயம் என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்க இந்த அளவுக்கு ஸ்கேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடிஞ்சுது? எஜுகேஷன் சொல்லி கேட்டீங்க. எஜுகேஷன் வந்து முக்கியமில்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மனிதனை வந்து ஒரு டிசிப்ளினாக வாழ்கிறக்கும், ஒரு விஷனை செட் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் எஜுகேஷன் இல்லாமல் பெரிய ஆளாக முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. எஜுகேஷன் இல்லாமையும் பெரிய ஆளாக நிறைய பார்த்துருக்கீங்க வாழ்க்கையில். ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், தேர் ஆர் பில்லியனியர்ஸ், so many people in the globe today. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ரொம்ப முக்கியமாக தேவைன்னா ஃபஸ்ட்டு டெடிகேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். அது கூட சேர்ந்து விஷன் வேணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எது பண்ணுறோமோ அது இஷ்டப்பட்டு பண்ணக்கும், ஒரு டீம் செட் பண்ணுறக்கும் நம்மளால் முடியும்னு நினச்சா அது யார் வேணால் பிஸ்னஸ் பண்ணலாம். இவ்வளோ தான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான குவாலிட்டி. எஜுகேஷன் வில் புஷ் யூ அண்ட் மேக் யூ டிசிப்ளின், அவ்வளோதான். ஓகே, இந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு எந்த டைமில் வந்துச்சு? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லலாம் பிகாஸ் யூ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ், பட் இந்த ஒரு கிளாரிட்டி எப்போ வந்துச்சு? அண்ட் இந்த சொன்ன லிஸ்ட்டில் ஃபோக்கஸ், டிசிப்ளின், இதிலலாம் எதில் வந்து மெஜாரிட்டி பீப்புள் லேக் ஆகுறாங்கன்னு நினைக்கிறீங்க? டிசிப்ளின் தான். ஓகே, டிசிப்ளின் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிசிப்ளின் மைட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ திங்க் அபவுட் டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின் அப்படிங்கிறது கமிட்மெண்ட், ஃபோக்கஸ், இது எல்லாமே வெவ்வேறு. அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன், பிஸ்னஸ் பண்ணணும்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் கோல் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் எங்களை எடுத்திங்கன்னா ஃபோக்கஸ் அப்படிங்கிறது டு பி அ ரியல் எஸ்டேட் கம்பெனி விச் இஸ் நம்பர் 1 இன் த ஸ்டேட் இன் நெக்ஸ்ட் 7 years. கோல் அப்படிங்கிறது
டு மேக் அ கம்பெனி which is 10,000 crore valuation in 7 years and go for an IPO. ஸோ விஷன் அண்ட் கோல் இந்த லைன் வந்து ஒரு ஃப்ளாட் லைனாக இருக்கணும். என்ன ஹேர்டில்ஸ் வந்தாலும் இது மாறக்கூடாது. ஓகே. பட் இதோட ஜெர்னி வந்து ஒரு வேவ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து உங்களுக்கு ஹேர்டில்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த விஷனையும் கோலையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நிறையா இடத்துல மாற வேண்டியது இருக்கும். அதை மாற்றிக்கலாம். மற்றபடி இந்த லைன் எப்பவுமே ஃப்ளாட்டாக இருக்கணும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இப்போது உங்களோட லைஃப்பை வந்து நான் கேப்சர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 2025 அதிஷா டெவலப்பர்ஸோட ஃபவுண்டராக இருக்கீங்க. அதே மாதிரி மணிகண்டன் 2020 என்னவா இருந்தார், 2015 என்னவா இருந்தார், 2010 என்னவா இருந்தார்? இந்த 3 டைம் லைனில் நீங்கள் எந்தெந்த மாதிரி இருந்தீங்கன்னு எனக்கு சொல்ல முடியுமா? 2010 ஒரு சாதாரண ஒரு ஃப்ரீலான்சர் டெலிவரி பாய். டிக்கெட்டு கொண்டு போய் கொடுத்து 50 ரூபா சர்வீஸ் சார்ஜ். உங்கள் வயசு அப்போ 16. ஓகே. அது என்னோடய ஃபஸ்ட்டு கரியர். அதுக்கப்புறம் அதுலேருந்து 2012 அது 2014 ஒரு சின்ன ட்ராவல் ஏஜென்சி வித் 2 people. 2015 ஒரு பெரிய ட்ராவல் ஏஜென்சி விச் இஸ் நம்பர் 1 இன் கோயம்புத்தூர் விச் இஸ் வால்யூம். அப்புறம் தான் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வருது, ஒரு டிஸ்ட்ரப்ஷன் நடக்குது. அப்புறம் தான் மூவ் பண்ணுற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் 2016. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் 2016 ஆரம்பிச்சு 2017 பிகம் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஜென்ட். தென் 2018 PMC. Did the largest PMC ever in Tamil Nadu in 2021. Okay. 2022 the vision of Adishia starts, and now where Adishia is a brand and where it is disrupting the real estate market in Tamil Nadu today. ஓகே. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த 5 years கேப்பில் உங்கள் லைஃப்பை பார்க்கும்போது 2020 இருக்கிற மணிகண்டனுக்கும் 2015 இருந்த மணிகண்டனும் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட். கரெக்டாக? அண்ட் just to understand the scale of your business or the scale at what you operate, can you tell me maybe the biggest check you have signed? அது சொல்லுமா? If you are okay with it then please. அதாவது பிக்கெஸ்ட் செக் ஸ்மாலஸ்ட் செக்குன்னு கிடையாது. ஓகே. ஒவ்வொரு செக்கு நம்ம கட் பண்ணும் போதும் சைன் பண்ணும் போதும் நம்ம ரொம்ப திங்க் பண்ணி முதல் நாள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு செக்கு சைன் பண்ணும் போது ஒரு இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்ரி செக் வாட் யூ ரைட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் or investment. Only 2 categories when you write a check. You have to think very stringently whether this expenditure is a right expenditure, whether this investment is a right investment. இது ஒவ்வொரு செக் பண்ணும்போது நான் இன்றைக்கும் பார்த்து தான் சைன் பண்ணுவேன் தவிர இது சின்ன மணி இது பெரிய மணி நான் சைன் பண்ண மாட்டேன். இட்ஸ் நாட் ஹவு பிக், இட்ஸ் ஹவு ஸ்மால். எவ்ரி பின்னி மேட்டர்ஸ் ஹவு பிக் யூ க்ரோ. ஓகே. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர். இப்போது நீங்கள் உங்களோட கடைசியான பாட்காஸ்ட்டில் கூட இல்லை நீங்கள் திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நெட்வொர்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நெட்வொர்க் அப்படிங்கிறது. கரெக்டாக? ஏன்னா ஒன்ஸ் அந்த நெட்வொர்த் வந்துருச்சுனாலே பீப்புளில் தானாக நம்மளை ஆக்சஸ் கிடச்சிரும் அப்படிங்கிறது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் நெட்வொர்த் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு அட்லீஸ்ட் அது நீங்கள் சொல்ல முடியுமா? லைக் 2015 உங்கள் நெட்வொர்த் என்ன, இப்போ உங்கள் நெட்வொர்த் என்ன லாஸ்ட் 10 years? மை நெட்வொர்த் இஸ் ஃபோல்டிங் மினிமம் 50 to 100 times per year. Damn. 50 to 100 times. 100 times. Interesting. But I started my journey at 300 rupees. Yeah. Now our company turnover is crossing around 500 to 600 crore. Okay. And aiming to do 750 crores by this year. Okay. ஸோ இப்போது சோஃபார் இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே ஒரு பர்செப்ஷன் என்ன இருக்கும்னா, கண்டிப்பாக மணிகண்டன் வந்து சின்ன வயசில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் 15 வயசுலேருந்து எல்லாமே விக்ட்ரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா நான் இப்போ உங்கள் லிங்க்டின்ல பார்த்தனாலும் ஓகே, கேத்ரின் ஏஜென்சி சக்ஸஸ், அடிஷா டெவலப்பர் சக்ஸஸ். ஸோ இந்த மனுஷனுக்கு வந்து அப்போ பிஸ்னஸ்னாலே சக்ஸஸ் தான் போல். இவருக்கு அந்த பிஸ்னஸில் ஃபெயிலியர்ஸே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஸ்டோரியா? இல்லை தெர் ஆர் ஃபெயிலியர்ஸ் விச் யூ ஹேவன்ட் ஆக்சுவலி டாக்டு மச் அபவுட்? அதாவது பிஸ்னஸில் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் டெய்லி ஜாப். சக்ஸஸ்ங்கிறது தான் டெய்லி பார்ட் கிடையாது. சக்ஸஸ் இஸ் நெவர் அ பர்மனெண்ட். சக்ஸஸ் இஸ் ஆல்வேஸ் அன் அப்ஸ்கேலிங் மூமெண்ட். யூ வில் grow and you will chase it. But where does the success come really? If you think and see, the success comes from purely என்ன ஃபெயிலியர் பண்ணியிருக்கீங்களோ அதோட ரெக்டிஃபிகேஷன் கரெக்டாக பண்ண தான் சக்ஸஸ் வரும். ட்ரூ. ஸோ ஃபெயிலியரோட பை ப்ராடக்ட் தான் சக்ஸஸ். ஓகே. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு எடுத்தாலே நான் வந்து இன்றைக்கி அடிஷியா டெவலப் பண்ணியிருக்கேன்னா இந்த அடிஷியா டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹவ் ஃபேஸ் so many challenges, so many failures. ஓகே. ஆல் தீஸ் ஃபெயிலியர்ஸோட கரெக்ஷன் தான் இன்றைக்கி பார்த்துருக்க ஸ்கேலிங். ஓகே. ஸோ ஃபெயிலியர்ஸை கண்டு பயந்து ஓடக்கூடாது. ஒவ்வொரு ஃபெயிலியர்லேயும் அதை எப்படி ரீபில்ட் பண்ணலாம், எப்படி ரீஸ்கேல் பண்ணலாம், எப்படி இதிலிருந்து நெக்ஸ்ட் மொமெண்டமாக கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் எப்பவுமே சொல்லுவேன், எரர்ஸ், மிஸ்டேக்ஸ், ஃபெயிலியர் அண்ட் பிளண்டர். ஓகே. ஸோ யூ ஹேவ் டு டூ டெய்லி டூ எரர்ஸ் அண்ட் கரெக்ட் இட் பிஃபோர் இட்ஸ் கோயிங் டு பி a failure.
ஓகே. இப்போ இந்த ஃபெயிலியரில் இதையாடா நம்ம பண்ணோங்கிற மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஃபெயிலியர் உங்களால் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு ஃபெயிலியரும் நான் ரொம்ப ரசித்து தான் பண்ணுவேன். ஓ. வென் அ ஃபெயிலியர் கம்ஸ் ஐ திங்க் அண்ட் கியூரேட் ஹவு டஸ் இஸ் ஃபெயிலியர் ஹேப்பன். ஓகே, எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? 2021 we did an event. ஓகே. ஒரு கான்சர்ட் பண்ணோம். It was a purely a grand successful event which is a number one concert happened in Coimbatore with 40,000 people. But if you check the financial balance sheet, it's a failure. ஓகே. பட் அந்த ஈவெண்ட்டோட ஃபெயிலியருக்கு யார் காரணம்? நாங்கள் தான் காரணம். பிகாஸ் நாங்கள் எல்லாமே கிராண்டாக பண்ணணும், பெருசாக பண்ணணும், அந்த மாதிரி சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்டை பட்ஜெட்டை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணல. நாங்கள் போட்ட பட்ஜெட் ஒன்று, போன பட்ஜெட் ஒன்று. ஓகே. ஸோ எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பட்ஜெட்டை போட்டு பட்ஜெட் லாக் பண்ணி அந்த பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்காதான் சொல்லுவேன். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது எந்த எம்ப்ளாயி ஃபஸ்ட்டு ரெக்வயர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ்க்கு தான் இருக்கும். ஓ, ஆப்ரேஷன்ஸை விட அது ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ், அப்புறம் தான் ஹெச்ஆருக்கே போகணும். ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் வச்சு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட் ஹெச்ஆர்கிட்ட கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தா தான் மற்ற டிபார்ட்மெண்ட் ஃப்ளோ ஆகும். இதே நான் இந்த ஒரு 12 வருஷத்தில் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம். ஓகே. ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் ஃபெயிலியர் இருக்கும் போதும் யூ டேக் டைம் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் இட். ஃபைனான்ஸ் கரெக்டாக மேனேஜ் பண்ண ஒருத்தனால அவனால் பெரிய பிஸ்னஸ் பண்ணே ஆக முடியாது. ஓகே. ஆப்ரேஷன்ஸில் செகண்டரி, ஆப்ரேஷன் ரன் பண்ணுறது எது? ஃபியூவல். ஓகே. ஃபைனான்ஸ். ஸோ ஃபைனான்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாட்டி ஸ்கெயிலிங் இல்லைங்க, பிஸ்னஸே பண்ண முடியாது. ஓகே. மெனி பீப்புள் ஃபெயில் பிகாஸ் தே கேனாட் ஹேண்டில் ஃபைனான்ஸ். ஓகே. அண்ட் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஆர் யூ குட் அட் மேத்? நாட் மேக்ஸ். ஓ, ஃபைனான்ஸ். இஃப் இட் இன்வால்வ்ஸ் மணி. Anything involves money, you have to rightly handle it. Okay. The money what comes into business is not your money, it's a business money. Many people mistake and do is, if he is selling a product worth 1 lakh rupees today, if he gets a profit of 10,000, today they think it is their money and they take it out and spend it for their own. அதனால் அந்த 10,000 ரூபாய் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் பிஸ்னஸை சஸ்டெயின் ஆவான். இது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் பண்ணிகிட்டு இருக்க வந்து பிஸ்னஸை சக்ஸஸ் ஆகிறான். ஓகே. ஸோ 1 year 2 year வரதெல்லாம் டெம்பரரி சக்ஸஸ். ஒரு பிஸ்னஸை ஒரு டீகேட் 10 வருஷம் ஒருத்த பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டிட்டானா, ஒரு டீகேட் பண்ணிட்டானா அந்த பிஸ்னஸ் அவனை விடாது. ஓகே. அப்புறம் அதை மேனேஜ் பண்ணால் போதும், அதை டெவலப் பண்ணுற கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இட் டேக்ஸ் 10 years. 10 years. ஓகே. When once you do it for a decade, it's all in your blood automatically. ஓகே. If you wish or you don't wish, it would not leave you. ஓகே. இந்த ஃப்ருகாலிட்டி இதை பற்றி நான் ஆக்சுவலாக நிறையா கேட்கணும்னு நான் வச்சுருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கேத்ரின் ஏஜென்சிங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அப்போது 2018 நான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங், அப்போ தான் இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பிவட் எடுக்கிறீங்க. 2017. ஓகே. இந்த பிவட் எடுக்கிறதுங்கிறது இல்லை அந்த டிரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒன்று என்னென்னா, சில பேர் சேஞ்சே பண்ண மாட்டாங்க, இல்லைனா சில பேர் வருஷத்துக்கு ஒன்று மாற்றிடுவாங்க. இது எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு டிரெக்ஷன் மாற்றுறதுக்கு எதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்க? சரி, ஓகே, இது நல்லா தான் போயிட்டுருக்கு, இருந்தாலும் இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் மெட்ரிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க? அதாவது அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த பிஸ்னஸுக்கும் நான் உட்காந்து ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணும் போது, இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணால் ஆன்லைனில் போய் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஓகே. ஸ்வாட் அனாலிசிஸ்லேருந்து நீங்கள் சொல்லுங்களேன், எந்த மாதிரி? அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் உட்காந்து பார்க்கும்போது நீங்கள் ட்ராவல் ஏஜென்சியோட ஸ்வாட் பண்ணும்போது ட்ராவல் இஸ் என்டையர்லி கோயிங் டிஜிட்டல். இஃப் யூ வாண்ட் டு கோ டிஜிட்டல், தென் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் அட்லீஸ்ட் 100 crore money. ஓ. அண்ட் யூ ஹேவ் டு பில்ட் அ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வேர் எவ்ரிபடி கேன் கம் அண்ட் புக் யுவர் டிக்கெட்ஸ். அந்த நேரத்தில் அங்கிட்ட அந்த பணம் இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு நம்ம பெட்டராக என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ரியல் எஸ்டேட். அதில் கன்சல்டிங் பண்ணாலே நான் ட்ராவலில் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், இஃப் ஐ மர்னிங் 1 crore, இங்கே வந்து நான் ஒரு டீலில் 1 crore சம்பாதிக்க முடியும். பட் அந்த டீலை நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுமான்னு நான் உட்காந்து பார்க்கும்போது கண்டிப்பாக பண்ண முடிஞ்சிச்சு. கடைசி 1 year அதை பார்ட் டைமாக பண்ணி பார்த்தேன், அது கரெக்டாக முடிஞ்சு. ஸோ வை கான்ட் ஐ மூவ் பெர்மனென்ட்லி டு தி பிஸ்னஸ் சேஞ்ச் ஆனதான் ரியல் எஸ்டேட். உங்ககிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்கில் வந்து அந்த இதை நல்லா பண்ண முடிஞ்சு? ஏன்னா ரியல் எஸ்டேட் எல்லாரும் போகலாம், பட் அதை உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ஸ்கில், மேபி அது சேல்ஸாக இருக்கலாம், இல்லை பீப்புள்கிட்ட நல்லா பேசுகிறதா இருக்கலாம். எங்கிட்ட ஆல்ரெடி கேத்ரின் ட்ராவல்ஸ் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் பேஸ் இருந்துச்சு. அந்த கிளைண்ட் பேஸ் இருந்தாங்காட்டி எனக்கு கன்வர்ஷன் பெருசாக எஃபெக்ட் ஆகலை. ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு மினிமம் ஒரு 1500 clients இருந்தாங்க. ஒரு 7 years இந்த பிஸ்னஸ் பண்ணாங்காட்டி அங்கே இருக்க HNIs ஆகட்டும், டாப் கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. நான் புதுசாக கிளைண்ட்டை தேடி போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அங்கே இருக்க கிளைண்ட் கூட பண்ணேன், அதே எனக்கு 10% கன்வர்ஷன் வந்துச்சு. ஒரே கிளைண்ட் தான், ப்ராடக்ட் மட்டும் மாற்றினா சக்ஸஸ் மாறிச்சு வேற லெவலில். அதான் உங்கள் அன்ஃபேர் அட்வான்டேஜ் இல்லையா? அப்போது இன்னுமே ஏஜென்சி ரன் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? அது வந்து இப்போ பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. இப்போ நான் ஒரே பிராண்டு தான் பார்க்குறேன். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இஃப் யூ சேஸ் 4 rabbits at a time, it's not possible to win. Chase one, win one and reach the peak. ஓகே. இப்போது நவ் ஐ ஹாவ் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் யுவர் பிஸ்னஸ் ஜேர்னி. ஓகே. அண்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயுமே கொஞ்சம் ஆக்டிவாலாம் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நான் ரீசெண்டாக உங்கள் ரீலில் ஒன்று பார்த்த ஒரு விஷயம் தான் என்னென்னா,
20 hours வந்து நீங்கள் வேலை பார்ப்பீங்கன்னு சொன்னீங்க கரெக்டாக. இன்ஃபோசிஸோட ஃபவுண்டருமே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இப்படி நாங்கள் நிறையா நேரம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறையா பேக்லாஷ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி டைமில் வந்து ஒரு யங்ஸ்டரோ 20 hours இல்லை அவ்வளோ மணி நேரம் ஒர்க்குங்கிறது நெசசரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு அந்த டைமில் அது தேவைப்பட்டுச்சா? அதாவது அது எல்லாமே உங்கள் விஷனை பொறுத்து தான். ஹவு பிக் இஸ் யுவர் விஷன் இஸ் ஹவு டைம் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் யுவர் ஆர்கனைசேஷன். ஓகே, டைம் இஸ் நாட் ஸ்பெண்டிங், டைம் இஸ் ஆல் இன்வெஸ்டிங். நிறைய பேர் இன்றைக்கி 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் நாட் ஸ்பெண்டிங், இட்ஸ் இன்வெஸ்டிங். ஐ இன்வெஸ்டட் 2 hours. ஸோ எவ்வளோ பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி உங்களோட க்ரோத்தில் ஒரு விஷயத்தை நோக்கி எவ்வளோ மணி நேரத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த ரிட்டர்ன்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு அப்போது இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறதுக்கான விஷயங்கிறது எப்போ செட் பண்ணீங்க? அதாவது எனக்கு இது வந்து செட் பண்ணியோ, அதான் சொல்லுவேன், ஒரு ஆந்திரப்பனருங்கிறத ஒருத்தர் உருவாகிறானா அதை சொல்லி கொடுத்தோ ட்ரெயின் பண்ணியோ ஒரு ஆந்திரப்பனர் உருவாக்க முடியாது. செல்ஃப் மேட். ஓகே, ஸோ எனக்கு இவ்வளோ மணி நேரம் வேலை செய்யணும் இப்படிலாம் சொல்கிறக்கு யாருமே இல்லை. நான் பிகாஸ் நான் டே 1 ஆந்திரப்பனர் எங்கேயுமே வேலைக்கே போகல. ஒரே ஒரு ஃப்ரீலான்சருக்கு டிக்கெட் டெலிவரி பார்த்துருக்கேன் 16 வயசில். அதுக்கப்புறம் என்னோட 17 yearsலேருந்தே நான் இந்த ஆந்திரப்பனர் ஃபார் மை செல்ஃப். ஆனால் உங்களுக்கு ஆந்திரப்பனர் ஆகணும்னு நீங்கள் பண்ணல, தேவை இருந்துச்சு. ஒரு சினாரியோனை கொண்டு போய் விட்டுச்சு, பட் அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். சினாரியா கொண்டு போய் விட்றவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. அதை சஸ்டெயின் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு டாஸ்க்கு. அதை சஸ்டெயின் எவ்வளோ ஸ்பீடாகவும் எவ்வளோ குயிக்காகவும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோமோ அதான் குரோத். அதுதான் நான் கேட்கணும்னு இருந்தேன். அந்த சினாரியோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து உங்களை ஹியூமிலேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாரு, அதில் ரொம்ப உங்களுக்கு மோட்டிவேட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க கரெக்டாக. எனக்கு அதில் என்ன ஒரு குவெஸ்டன்னா, இப்போ இந்த கோவம் இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு நம்மளை ட்ரைவ் பண்ணும் கரெக்டாக. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 10 கோடி பண்ணு இல்லை 100 கோடி பண்ணிங்கன்னா அந்த ஓகே நம்ம போயிட்டோன்னு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமும் யூ ஆர் ஸ்டில் ரன்னிங். இன்னைக்கு வரைக்குமே வந்து பரபரப்பாகவே தான் இருக்கீங்க கரெக்டாக. இது பண்ணுன்னு இருக்கீங்க. அப்போது வாட் எக்ஸாக்ட்லி டிரைவ்ஸ் யூ? When you have a large vision, okay, when you have a large passion on what you do, it's going to be never ending game. Okay. ஸோ இதில் இந்த விஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து நீங்கள் ரொம்ப நிறையா டைம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கரெக்டாக. எனக்கு அந்த விஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஏன்னா நான் விஷன் எப்படி பார்க்குறேங்கிறதுக்கு, இல்லை எனக்கு எப்படி நான் ஒரு யங்ஸ்டர் இருக்காங்கன்னா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த மாதிரி விஷன் is nothing called as a plan. Okay. I always say man with a dream cannot get success. Man with a plan is always successful. Okay. When you have a right plan for a long term, it's called vision. Okay. Many people vision difference தெரியறதில்ல. Vision is nothing but your long term plan. Okay. When I started Adicia, I had a plan from a scratch of day 1 as a single man till I have a plan to go for an IPO with the largest in the nation. Okay. ஒரு பிளானை வந்து 10 years ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைங்க, இதை ஒரு சிங்கிள் வேர்டாக சொல்கிறது தான் விஷன். ஓகே. அண்ட் வை டு யூ திங்க் இட் இஸ் நெசசரி? விஷன்ங்கிறது ஒரு பேஸ் லைன் மாதிரி. பிளான் வில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். என்னென்னா நம்ம ஃபஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிளான் எழுதியிருப்போம், அந்த பிளானில் கரெக்ஷன்ஸ் வரும். பிளான் வில் பி சேஞ்சிங் அண்ட் எவால்விங். பட் விஷன் இஸ் அ பேஸ் லைன் ஆஃப் த பிளான். Will not change to become the number 1 real estate company in Tamil Nadu in next 7 years and go with the 10,000 crore valuation. This will not change. Okay. But the plan to execute to the number 1 and 10,000 crore will evaluate and change. Okay. So vision is a single line statement. Plan, you should have 10 years plan and you should upskill the plan and reskill the plan. Okay. What do you mean by reskilling and upskilling? அதாவது now you are a video creator. இப்போ இந்த வீடியோ கிரியேஷனவே ஹவு பெட்டர் வி கேன் டூ அப்படிங்கிறது அப்ஸ்கில்லிங். ஓகே. ரீஸ்கில்லிங்கிறது, நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகவும் இருக்கேன், நான் வந்து ஒரு ஏஜென்சி ஆரம்பித்து பல பேத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி ஐ வாண்ட் டு டூ அ பிராண்ட் அப்படிங்கிறது உங்கள் இருக்க டேலண்ட்டவே வச்சு இன்னொரு ஜானரில் ரெடி பண்ணுறது பேர் தான் ரீஸ்கில்லிங். ஓகே. ஐ திங்க் நீங்கள் ரீஸ்கில்லிங்லேயும் ஆக்சுவலாக நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா? த வே ஹவு டஸ் ரீஸ்கில்லிங் உங்கள் இதில் எப்படி ஹெல்ப் ஆகிருக்கு? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன், நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணேன், ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், ரெண்டுமே வேறு ஃபீல்டு. அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டேன், இங்கே வந்து கோர் எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இதனால் ரீஸ்கில் பண்ணங்காட்டி என்னோட வேல்யூவேஷன் பெருசாச்சு. இதே அப்ஸ்கில்லிங் பண்ணி தான் ட்ராவல்ஸை வந்து நான் வந்து ட்ராவல் ஏஜென்சி டு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக போயிருக்கலாம், அதில் அப்ஸ்கில்லிங் பண்ணியிருப்பேன். இங்கே ரீஸ்கில்லிங் பண்ணேன், ரீஸ்கில்லிங்கும் சக்ஸஸாக இருந்துச்சு, அப்ஸ்கில்லிங்கும் சக்ஸஸாக இருந்துச்சு. ஸோ அப்ஸ்கில்லிங் அண்ட் ரீஸ்கில்லிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவர்ஃபுல் வேர்ட்ஸ். ஓகே. இந்த ஒரு சேஞ்சிங் ப்ராசஸ் இருக்குல்ல, இப்போது உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ஆக்சஸ், இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு நிறையா பேரோட ஆக்சஸ் இருக்கலாம், நிறையா பேர் கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அப்போ கிடைக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே ஒருத்தர் 10,000 கோடி பண்ணுறவர் அவர்கிட்ட பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி டைம்லலாம் வந்து எப்போது நம்ம போகிற ட்ராக்கே கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்பவும் கிடைக்கும். அதான் சொல்கிறேன், அது வந்து லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங். ஓகே. நம்ம ஒரு லேர்ன் பண்ணி இதான் கரெக்டுன்னு வச்சுருப்போம்.
பட் நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல பீப்புளை மீட் பண்ணும்போது அவங்க எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டுன்னு நினச்சிருக்கிறத அன்லேர்ன் பண்ணிவிட்டு உடனடியாக அதை வந்து லேர்ன் பண்ணி உள்ளே போட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அதான் சொல்லுவேன், நிறைய பேர் தே லேர்ன் பட் தே டோன்ட் எக்ஸிக்யூட். எக்ஸிக்யூஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட் விச் 99% பீப்புள் டே நாட் டூ. ஓகே, எனக்கு லாஸ்ட் இயரில் இந்த பிஸ்னஸ் மூலமாகவும் இந்த கான்டென்ட் மூலமாகவுமே நிறையா இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங்கான பீப்புளோட ஆக்சஸ் கிடச்சிருக்கு. ஸோ உங்கள் ஸ்கேலில் வந்து இன்னும் நிறையா பேருக்கு அது கிடச்சிருந்துருக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன க்யூரியஸாக இருக்குன்னா, கேன் யூ மேபி ஷேர் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒன் பர்சன்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு பர்சனை பார்த்தேன் அண்ட் அவங்க கிட்டேருந்து இது நான் கற்றுக்கிட்டேன் விச் ஆக்சுவலி இன்ஸ்பயர்ட் யூ இன் அ கிரேட்டர் வே. அதான் சொன்னேன் சார், மென்டார்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மென்டார் எடுத்துக்குவேன். ஓகே, நான் ஆல்வேஸ் தேர் ஆர் ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வித் எவ்ரிபடி. ஸோ வென் யூ ஆர் வித் த பீப்புள், டேக் த ப்ளஸஸ் ஆஃப் மல்டிபிள் பீப்புள் அண்ட் யூ டைஜஸ்ட் இட் அண்ட் விச் வில் சூட் ஃபார் யூ அப்படிங்கிறத திங்க் பண்ணிவிட்டு எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சக்ஸஸ் தானாக வரும். ஸோ எனக்கு இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரியில் ஒரு பர்சனை பற்றி சொல்ல முடியும்? நான் வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து எலான் மஸ்க் அப்படிங்கிற ஒருத்தர் வச்சு தான் வாட் இஸ் ரிஸ்க் தீவிர ஃபாலோவர் நான் அவருக்கு. ஓகே, நம்ம இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிற அவர் கூட எல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் ஒரு அச்சீவ்மெண்ட் 0.1% கூட பண்ணல, வேர்ல்டு லெவலில் பண்ணிட்டு இருக்கு. அவங்களாம் அந்த மாதிரி ஒரு ட்ரீம் பிக். ஹீ இஸ் நாட் ட்ரீமிங் பிக் ஆக்சுவலி. வாட் ஹீ இஸ் டூயிங் இஸ் ஃபினாமினஸ் தென் ட்ரீமிங் பிக். அதாவது நம்ம எல்லாரும் பண்ணுறதை பார்த்து பண்ணுறத ட்ரீம் பிக்னு சொல்லலாம். வாட் இஸ் டூயிங் இஸ் அவுட் ஆஃப் த குளோப், பியாண்ட் ட்ரீமிங், பியாண்ட் பிளானிங். அதெல்லாம் லட்சத்தில் கோடியில் ஒருத்தனால இல்லை, மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸில் ஒரு ஆள் தான் வந்து பண்ண முடியும். அவங்கள பேஷனேட்டாக வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு லேர்ன் பண்ணி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணும் போது அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஸ்டேட் லெவல்லையோ இல்லை நேஷனல் லெவலையாச்சும் பெருசாக வர முடியும். ஓகே, எனக்கு இப்போ இந்த ஒரு கான்வர்சேஷனில் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ரொம்ப அந்த ட்ரிவனாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஏன்னா இப்போ இலான் மஸ்கை எல்லாரும் பார்ப்பாங்க, ஆனால் என்ன தோணுன்னா அவர் பண்ணட்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள். நிறையா பேருக்கு வந்து அவரை மாதிரி இருக்கணும்னு தோணாது, ஆசைப்படுறது வேறு, அப்படி அதுக்காக உழைக்கிறது வேறு. ஸோ வுட் யூ சே இந்த ஒரு ட்ரிவன் இல்லை இந்த ஆம்பிஷியஸுங்கிற ஒரு கேரக்டர் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணிங்களா, இல்லை எப்படி அது வந்துச்சு உங்களுக்கு? அதான் சொன்னேன் பதர், நீங்கள் அப்படியே ஒரு வார்த்தை கேட்டீங்க, வாட் இஸ் டிசிப்ளின் மீன். இப்போது ஒரு கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, தேர் ஆர் ஃபியூ பீப்புள் டு கொஸ்டின். வேலை செய்கிறது வேறு, ஒரு ஃபவுண்டருக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்மளை கேள்வி கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் டெய்லி மார்னிங்கில் டே 1 மாதிரி நினச்சி நம்ம அந்த கமிட்மெண்ட்டோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோட நம்மளே செஞ்சுக்கிறதே ஒரு பெரிய டிசிப்ளின். ஓகே, ஆனால் இதில் இப்போது ஏதாச்சும் ஒரு பர்சனோட ஸ்டோரி சொல்ல முடியுமா? இப்போது இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் இலான் இஸ் கிரேட் எக்ஸாம்பிள், பட் நீங்கள் பர்சனலாக மீட் பண்ண யார்ட்டையாச்சும் நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா? நீங்கள் தைரோக்கர் வேலுமணின்னு எடுத்துக்கலாமே. இஸ் ஒன் ஆஃப் கிரேட் மென்டார்ஸ் ஃபார் எவ்ரிபடி இன் த நேஷன் டுடே. பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டிசிப்ளின் எடுத்துக்கோங்க. அதாவது அவர் ஒரு எம்ப்ளாயியாக இருந்து ஒரு ரிசர்ச் லேப் போய் ஒரு சாதாரண பாம்பேயிலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு பில்லியனராக உருவாயிருக்கார். அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய டிசிப்ளின் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் எவர் he earned in his past 30 years or 35 years, he reinvested on himself, on his business. That is the biggest discipline, financial discipline. Okay. இதை வந்து நான் அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய லேர்னிங் எடுத்துக்கிறேன். reinvested on himself னா எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி? he invested everything on தைரோகேர். நினச்சி பாருங்க, அந்த பணத்தை திருப்பி ரியல் எஸ்டேட் வாங்கி போட்டிருந்தாருன்னா அவர் தைரோகேர் உருவாக்கி இருக்க முடியுமா? இல்லை பணத்தை கூட ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தா உருவாக்கி இருக்க முடியுமா? அந்த விஷனை பில்ட் பண்ணி, அந்த ஒரு பேஷனை பில்ட் பண்ணி, சம்பாரித்த பணத்தை நம்மளுக்கு உள்ளே போட்டு பில்ட் பண்ணி, இன்றைக்கி அவரை நம்பி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்றைக்கி கோடிக்கணக்கான பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் கால் ரியல் ஸ்டோரி. ஓகே, ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, ஒருத்தவங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் crore அப்படின்னு சம்பாதிக்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் நிறையா பேருக்கு. ஆனால் அப்போவே வந்து அவங்க பேசுகிறது, அவங்க நடந்துக்கிறது எல்லாமே மாறிடும் இன் சம் வே நிறையா பேருக்கு. மேபி அவங்க நிறையா லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை முன்னாடி 1 லட்சம்னு பார்த்த அமௌண்ட் இப்போ ஒரு அமௌண்ட்டாகவே தெரியாமல் இருக்கலாம். அண்ட் உங்கள் ஸ்கேலில் வந்து அது இன்னுமே மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இங்கே உங்களுக்கு வந்து டிஸ்க்ரிஷனரி இன்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்கள் அப்ரோச் டுவர்ட்ஸ் மணி எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு? சேஞ்ச் ஆகியிருக்குதா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ், இல்லை ஹவு டு யூ see மணி? மணி அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. ஓகே, ஐ வாண்ட் மணி டு பில்ட் மை விஷன், நாட் ஃபார் மை பர்சனல் யூஸ். ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே எப்படி? டே 1லேருந்து எனக்கு இது இருக்குது பிரதர். ஓ, எப்பாஃபராக ஒரு பெரிய பாயிண்ட் சொல்லி தரணும்னா, பணத்தை நோக்கி ஓர 6 நாளையும் ஒரு சக்ஸஸை பிடிக்க முடியாது. விஷனை நோக்கி ஓரவனால மட்டும்தான் சக்ஸஸை பிடிக்க முடியும். அதோட பை ப்ராடக்ட் கிடைக்கிறது தான் மணி. அந்த மணி நம்மளோடது இல்லை, பிஸ்னஸோடது. அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் ஸ்கேல் பண்ண முடியும், பிராண்டை உருவாக்க முடியும்.
இல்லாட்டி ஒரு ஆர்டினரி பிஸ்னஸ் மேனாக பண்ணிவிட்டு அந்த லாபத்தை எடுத்து என்ஜாய் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஒரு லெகசிலாம் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே. நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டில் எனக்கு எந்த ஒரு பாயிண்ட்டில் மணி இனிமேல் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு ஸ்விட்ச் ஆனது எந்த வயசாக? எனக்கு எந்த வயசுலையுமே மணி ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நான் ஃபீல் பண்ணதே இல்லைங்க. இது எனக்கு வந்து டே ஒன் ஆஃப் மை பிஸ்னஸ்லேருந்து இருக்குது. எனக்கு அந்த மைண்ட் செட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. டே ஒன்லேருந்தே மணி இஸ் ஃபார் மை பிஸ்னஸ், நாட் ஃபார் மீ. வாட் ஐ ஏர்ன் இஸ் டு ஒன்லி ஸ்கேல் அண்ட் பில்ட் த பிராண்ட், இஸ் நாட் ஃபார் மீங்கிறது டே ஒன்லேருந்து எனக்கு. ஸோ இப்போது பிஸ்னஸ் ஆங்கிள் வந்து எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்ட் உங்களோட கோர் வேல்யூஸ் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது நீங்கள் எடுக்கிற இன்னொரு டைரெக்ஷன் என்னென்னா, இப்போ நவ் யூ ஆர் மோர் ஆக்டிவ் ஆன்லைன். இப்போ தான் வந்து உங்களோட நாலேஜில் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அண்ட் நான் இப்போ ரீசெண்டாக அவங்கள வந்து ஒரு அவார்ட் ஷோவில் கூட நீங்கள் நிறையா அந்த செலிபிரிட்டிஸ் கூட அவங்களுக்கு அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறத நான் நோட்டீஸ் பண்ணேன். எனக்கு என்னென்னா, வெரி க்யூரியஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சைட் ஆஃப் மணிகண்டன். என்னென்னா, யூ ஹாவ் ஒர்க்ட் ஆல் யுவர் லைஃப் டு பில்ட் ஒன் பிஸ்னஸ் டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆனால் இந்த ஃபேம் பாப்புலாரிட்டிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு ஆல்டுகெதர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நீங்கள் ஒரு அவார்ட் ஷோவில் விஜய் சேதுக்கு அவார்ட் கொடுக்கும்போது அந்த க்ரௌடெல்லாம் வந்து அந்த கத்துறது. ஸோ ஹவு டஸ் இட் ஆக்சுவலி ஃபீல் டு பி அ வெரி நியூ பர்சன்? நீங்கள் இது வந்து இந்த ஃபேமை பார்க்குறதோ இல்லை என்ன இவ்வளோ மக்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மொதல் டைம்? இதெல்லாம் என்ன பிரதர் ஃபேம்? எனக்கு ஃபேம் எல்லாம் ஒன்றும் பார்க்குறது இல்லை பிரதர். இது நம்ம வேலையை செய்கிறோம் பிரதர். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறோம். முதல்ல ஆஃப் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணலாம், இப்போ ஆன் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறோம். இதை பிடிச்சவங்க அவங்க எடுத்துக்க போகிறாங்க, பிடிக்கலைங்கிறவங்க நம்மளை கேட்காம விட்டுற போகிறாங்க, அவ்வளோதான். இதில் ஃபேம் எல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோம் பிரதர்? ஒன்றும் கிடையாது. நம்ம ஆர்டினரி மனுஷன் வந்திருக்கோம், நம்ம வேலையை செய்கிறோம், சக்ஸஸை பார்க்குறோம். சக்ஸஸை பார்க்குறது முக்கியம் இல்லை, அது சக்ஸஸை சஸ்டைனபிளாக கொண்டு போய் நம்ம டீமை மோட்டிவேட் பண்ணி பண்ணணும். அதான் சொல்லுவேன் எப்போவுமே, பில்டிங்ஸ் வந்து பிஸ்னஸை உருவாக்கலை, பீப்புள் தான் அதை உருவாக்குறாங்க. நீ எவ்வளோ அழகான பில்டிங்கை வச்சும் பீப்புளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாட்டி இந்த பிஸ்னஸ் இஸ் அ ஃபெயிலியர். ஓகே. ஒரு சாதாரண அழகில்லாத பில்டிங்லேயும் அழகான பீப்புளை வச்சு மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகும்போது அதுதான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். ஓகே. நான் இந்த ஃபேம் ஆஸ்பெக்ட் வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போது நிறையா பேர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ஏர்லி, பட் லெட்ஸே ஒரு 22 வயசு பையன் அவுட்கம்மை தான் பார்ப்பான். இப்போது ஒரு சச்சினை பார்த்து அவன் இல்லை தோனி பார்த்து சச்சின் மாதிரி ஆகணுங்கிறதோட அந்த பாப்புலாரிட்டி, இந்த ஃபேமுங்கிறது ரொம்ப ஒரு அட்ராக்டிவான விஷயம். ஸோ ஒரு ஸ்டார்ட் பண்ணுறவனுக்கு ஃபேமை எப்படி பார்க்கணும், இல்லை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? உங்களுக்கு வந்து அதை பற்றி நீங்கள் கண்டுக்கவே இல்லைங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ என்ன ஒரு டிப் கொடுப்பீங்க ஜென்ரலாக? ஒன்றதே சொல்கிறேன் உங்களுக்கு, டே ஒன்லேருந்தே ஒரு பாலிசி வச்சுக்கணும். யாரெல்லாம் சக்ஸஸ் தலையில் வைக்கிறாங்களோ அவங்களால அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. சக்ஸஸ் இஸ் அ டெம்பரரி கேம், புரிஞ்சுக்குங்க. ஓகே. ஃபெயிலியர்ஸ் தான் உங்களுக்கு லெசன்ஸை சொல்லித்தரும். உங்களுக்கு கிடைக்கிற அவமானமோ அசிங்கமோ உங்களோட பேக் ஸ்ட்ராப்பிங் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய ஸ்டோரியை சொல்லித்தரும் தவிர சக்ஸஸை வந்து உங்களுக்கு ஸ்டோரியே சொல்லித்தராது. ஓகே. ஸோ கீப் த சக்ஸஸ் அவுட் ஆஃப் யுவர் ரூம். டெய்லி வென் யூ என்டர் இன்டு த ஆஃபீஸ், ப்ளீஸ் திங்க் இட் இஸ் அ டே ஒன். திங்க் அபவுட் த ஃபெயிலியர்ஸ், திங்க் அபவுட் த மிஸ்டேக்ஸ் யூ ஹவ் டன், டு நாட் ரிப்பீட் இட். ஓகே. சக்ஸஸ்ங்கிறது பை ப்ராடக்ட், அதை விட்டுறலாம். ஓகே. இப்போது நீங்கள் சக்ஸஸ் டெம்பரரின்னு அப்படின்னு சொல்லும் போது ஐ மைட் ஹாவ் அ வெரி பர்சனல் கொஸ்டின். என்னென்னா, இன்றைக்கி முன்னாடி உங்களுக்கு கோலாக இருந்த நிறைய விஷயம் உங்கள் ஐடென்டிட்டியாக மாறி இருக்கும். முன்னாடி மேபி ஒரு 100 கோடி இல்லை இது இல்லை இவ்வளோ எம்ப்ளாயீஸ், இவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாமே ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்டில் கோலாக இருந்திருக்கும். இன்றைக்கி மணிகண்டன்னாலே இதுங்கிற ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஒரு வேளை இதெல்லாம் நமக்கு இன்னொரு நாள் போயிருமோ, இல்லை எப்போ மேலே ஏறினாலும் ஒரு பயம் இருக்கும்ல, ஏன்னா இவ்வளோ ஐடென்டிட்டி நல்ல ப்ரெஷர் இருக்கும், ஒரு வேளை நமக்கு போயிருச்சுன்னா அந்த மாதிரி தாட் உங்களுக்கு வந்திருக்கா? ரைட்டு பிரதர், அது இருக்கும். பட் போனால் ரைட்டு ரீக்ரியேட் பண்ணுவோம். என்ன இருக்குது, போகக்கூடாமல் பார்க்கறதுக்கு தான் பெரிய நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் இது இருக்குது. ரைட்டு போயிட்டா என்ன, ஒரு இங்கே போய் ரிஸ்க் எடுக்கிறோம், ரைட்டு போமே நினைப்போம், நம்ம ஒன்றும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணோம், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோமே, வயசு இருக்குது, ஏஜ் இருக்குது, இனி எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கும். ரைட், லெட்ஸ் பில்ட் இட் அகெயின். ஓகே. இனிவன் நாளைக்கே வந்து உங்களுக்கு எல்லாமே ஜீரோவில் விட்டானா வாட் வுட் யூ டூ? I will restart it again with more my passion. What kind of business would you be into? Today I will do into SaaS business. அப்படியா? Why do you அதில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு? Because அதில் வந்து வேல்யூவேஷன் இந்த 10,000 கோடி இதில் பண்ணலாம், அதில் 1 லட்சம் கோடி பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு வெரி இன்ட்ரெஸ்ட் இன் வேல்யூவேஷன் அண்ட் ஸ்டஃப். ஓகே, பர்ஃபெக்ட். நான் இப்போது ஜென்ரலாக உங்கள் பிஸ்னஸ் இல்லை அடிஷா டெவலப்பர்ஸ் இதை தாண்டி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட பேக் போன் வந்து இந்த MSME இதுதான் ஒரு 80% எனக்கு ஸ்டார்ட் கரெக்டாக தெரியல. பட் மெஜாரிட்டி ஆஃப் பிஸ்னஸ் வந்து இவங்க தான் நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஒரு 500 crores மேலே இந்த ஸ்கேலே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம தான் வந்து தமிழ்நாடு செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி மொத்த இந்தியாவிலேயே. ஏன் அப்படி ஏன் அது நடக்குது? ஏன் வந்து எல்லாருமே அந்த ஒரு நிறைய ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க, ஆனால் அது ஒரு 10 கோடி 20 கோடியிலேயே நிப்பாட்டிடுறாங்க, இல்லை அதுவே போதும்னு நினைக்கிறாங்க. அப்போது அதுலேருந்து பிரேக் அவுட் ஆகி வெளியே வரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? ஹவு பிக் த ரிஸ்க் யூ டேக் இஸ் ஹவு பிக் த ரிவார்ட் யூ கெட். Many people take risk to up to a limit. After that, they restrict from risk taking. That is not the good of entrepreneurship.
யூ ஹவ் டு ஸ்கேல் அண்ட் யுவர் விஷன் ஷுட் பி வெரி பிக் டு அச்சீவ் த குளோப். அது வெரி ஃபியூ பீப்புள் தான் பண்ணுறாங்க, அதனால தான் பண்ணுறாங்க, மற்றவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியல. ஸோ எல்லா ஆண்டர்பிரினர்ஸ் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், பிளானை கரெக்டாக எழுதுங்க, அந்த பிளானை எவால்வ் பண்ணுங்கள், நல்லா ஒரு ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் கண்டிப்பாக ரிவார்டு கிடைக்கும். எல்லாம் போயிடும் நினைப்பீங்க, எல்லாம் போயிட்டு ரீபில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா when it comes to ரிஸ்க் டேக்கிங்? ஒரு ரைட்டான டிசிஷன் எடுத்துகிட்டு இந்த டிசிஷன் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்குறதே ஒரு பெரிய ரிஸ்க் தான். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட ஆர்கனைசேஷனில் ஒரு விஷயம் நடந்துச்சு. நாங்கள் வந்து 2 years பிஃபோர் அடிஷியா ஃபார்ம் பண்ணும் போது எல்லா செட்டிங் அப் ஸ்டேஜில் இருக்கும் போது சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மி. சார் நிறைய பேர் வந்து சேனல் பார்ட்னர், அதாவது புரோக்கர்ஸ் வச்சு வைக்கலாம், ஓகே, சேனல் பார்ட்னர் வச்சு வைக்கலாம், வெளியே இருக்க டீம் வச்சு வைக்கலாம். நான் வந்து டே 1 ஆரம்பிக்கும் போது ஒரு டிசிஷனில் கரெக்டாக இருந்தேன். அதாவது என்டையர் சேல்ஸ் வில் ஹேப்பன் ஒன்லி இன் ஹவுஸ். என்டையர் சேல்ஸ் வில் ஹேப்பன் ஒன்லி இன் ஹவுஸ். ஓகே, என்னோட சேல்ஸ் பர்சன் அத்தனை பேரும் இன் ஹவுஸ் தான். நாங்கள் எதுவுமே சேனல் பார்ட்னர் தேர்ட் பார்ட்டி வச்சு விற்கிறது இல்லை. ஓகே, ஏன் அந்த டிசிஷன் எடுக்கும் போது என்னோட சிஇஓ ஆகட்டும், என்னோட இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், என்னோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே இந்த டிசிஷனுக்கு அகேன்ஸ்ட். என்ன சார் பிஸ்னஸ் ஸ்லோவாக இருக்குது, ஒரு பீரியட் 2 years எனக்குமே ஒரு பீரியடில் ஒரு ஷேக் ஆகுது, என்ன பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, டேக் ஆஃப் ஆக மாட்டேது, ஏன்னா சிஸ்டம் செட் பண்ணிகிட்டு இருக்க மெட்டீரியல். ஆனால் என் மனசு சொல்லிகிட்டே இருக்குல்ல, கண்டிப்பாக பிராண்டு செட் ஆகி பிராண்டு லான்ச் ஆனவனையே விற்கும். அன்னைக்கு இவங்க எல்லாத்தையும் கட் பண்ணால் பெரிய பிராண்ட் நேமுக்கு பெரிய எஃபெக்டாக மைனஸ் ஆயிரும். அதனால் எங்கேஜே பண்ண வேணாம்னு ஸ்ட்ராங்காக இருந்தேன். கட் ஃபீலிங்கில் பிளான் எழுதும் போது பிளானை கரெக்டாக எழுதி வச்சுருந்தேன், ஒர்க் அவுட் ஆகும்ன்ட்டு. அன்றைக்கி வந்து கடைசி மூமெண்ட் ஒரு பீரியடில் பிஸ்னஸ் பயங்கர ட்ராப் ஆகும்போது எல்லாரும் இன்க்ளூடிங் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க, இல்லைங்க இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் பண்ணிடலாம். நைட்டு தூக்கமே இல்லை, நைட்டு உட்காந்து சொல்லிட்டு போகிறேன், இல்லை அடுத்த நாள் காலை வந்து போல்டாக உட்காரேன், போர்ட் மீட்டிங் உட்காரேன், ஐ எம் வெரி ஸ்ட்ராங்காக இன் மை டெசிஷன், ஹென்ஸ் ஃபோர்த் நாட் க்ரோயிங். இது ஒரு 6 மாதம் இந்த கஷ்டம் இருக்கும், ட்ராப் இருக்கும், எல்லோரும் ஃபேஸ் பண்ணுங்கள், பரவாயில்ல, லெட்ஸ் கோ த்ரூ. ஓவராலாக எவ்வளோ மாதம் உங்கள் டெசிஷனில்? ஒரு 1.5 வருஷம் அந்த டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதனால் பிஸ்னஸ் வந்து மாதம் ஒரு 50 கோடி ட்ராப் ஆகுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு வேகத்தோடு நின்று பல கோடி ரூபா அதனால இன்ட்ரெஸ்ட் லாஸ் ஆகிருக்கும் நாங்கள். ஓகே, அது எல்லாத்தையும் ரெடியாகி பிராண்டை செட் பண்ணி ரெடி டு கோ அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பிராண்ட் லான்ச் பண்ண அடுத்த 6 மாதம் அதோட சக்ஸஸ். 1 வருஷம் இழந்தது வந்து 2 மாதத்தில் பிடிச்சோம். இன்னைக்கு பிலீவ் பண்ணுறாங்க இன்னும் தான் சக்ஸஸ் தருதுன்ட்டு. ஓகே, இன்றைக்கி நாங்கள் விற்கிற வால்யூம் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான் விற்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நாங்கள் மாதம் விற்கிற வால்யூம் தான் வருஷம் விற்கிறாங்க. ஓகே, ஸோ பவர் ஆஃப் டிசிஷன் மேக்கிங், இந்த பவர் ஆஃப் ரிஸ்க்கான சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான டைமுக்கு வெயிட் பண்ணணும், எடுத்து ஆஃபில் வந்து நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த ஒரு பிளானிங் இல்லை இந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் ஹவு டிட் யூ ஆக்சுவலி டெவலப் த ஸ்கில்? இஸ் இட் லைக் காட் கிஃப்டடா இல்லை எப்படி நீங்கள் இந்த ஸ்கில்லை க்ரூம் பண்ணிக்கிட்டீங்க? தெரியல பிரதர், எனக்கு வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது எனக்குள்ள எப்பவுமே ஒரு கெப்பாசிட்டி. ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறவன் குட் டிசிஷன் மேக்கராக இருக்கணும், குட் ஃபோர்காஸ்டராக இருக்கணும். வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் 2 yearsன்னு சொல்லி அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி அதுக்கான டிசிஷன்ஸ் இன்றைக்கி எடுத்தால் மட்டும்தான் இஸ் அ குட் ஆண்டர்ப்ரனர். இன்றைக்கி என்ன நினச்சி டிசிஷன் எடுக்கிறவன் வந்து டெம்பரரி சக்ஸஸ் தான் இருக்கும். ஓகே, ஆனால் இது எப்படி கற்றுக்கிறது? இப்போ ஃபோர்காஸ்டிங் எல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் நீங்களே உங்களுக்குள்ள லேர்ன் பண்ணிக்கணுங்க. செல்ஃப் லேர்னிங் தான். அதாவது நான் திருப்பி சொல்கிறேன், செல்ஃப் லேர்னிங் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் ஃபார் எனி ஆண்டர்ப்ரனர். ஓகே, another peculiar skill, we talked about focus, we talked about discipline, but இன்னொரு பெக்யூலரான ஸ்கில் நான் என்ன பார்த்தேன்னா பஞ்சுவாலிட்டி, which is என்ன ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் மேபி இட்ஸ் ரெக்கார்டிங். இன்னைக்கு கூட இந்த ஒரு பாட்காஸ்ட் ஸ்டுடியோ கூட நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா யூ ஆர் வெரி வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் மேக்கிங் இட் ஹேப்பன் அட் த ரைட் டைம். ஸோ இது வந்து எனக்கு என்ன கொஸ்டின்னா, பிஸ்னஸில் ஹெல்ப் ஆகிறதுனால நீங்கள் இப்படி மாறினீங்களா இல்லை ஹவ் யூ ஆல்வேஸ் பீன் பஞ்சுவல்? பஞ்சுவாலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பவர்ஃபுல் பிஸ்னஸ் மேன் வாண்ட்ஸ் டு ஸ்கேல் அப் இன் லைஃப். ஏன்னா பஞ்சுவாலிட்டி இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. நானும் வந்து அன்பஞ்சுவலாக இருந்திருக்கேன் ஒரு பீரியட் ஆஃப் டைமில். அப்போ தான் ஒரு மீட்டிங் வந்து என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுது. அன்றைக்கி டிசிஷன் எடுத்தால் இனிமேல் பஞ்சுவாலிட்டிங்கிறதோட பவர் என்னன்ட்டு. ஒரு கோயம்புத்தூர் பேஸில் ஒரு ஃபவுண்டர் இருக்கார், கேபிஆர் குரூப்போட சேர்மன் கேபி ராமசாமி சார். இன்றைக்கி என்னோட மென்டாரும் கூடி. அவர்கிட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது, மீட் பண்ண போகிறேன். இன்றைக்கி அவர் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் குரூப். அவரை மீட் பண்ணும்போது அவரோட டைம் வந்து 9 o'clock மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். 9:20 போகிறேன். அவர் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அன்றைக்கி அந்த மீட்டிங் முடிச்சா அவர் என்னை கூப்பிட்டாரு, 5 நிமிஷம் பேசினார். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு பஞ்சுவாலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி முடிவு பண்ண டைம் இருந்தால் அந்த மீட்டிங் ஒத்துக்கணும், இல்லாட்டி நோ சொல்ல கற்றுக்கணும். அவர் சொல்லிக் கொடுத்தது எஸ் சொல்ல கற்றுக்கிறத விட நோ நிறையா சொல்ல கற்றுக்கணுன்ட்டு. அன்றைக்கி வந்து கற்றுக்கிட்ட பஞ்சுவாலிட்டி தான் இன்றைக்கி வரைக்கும் என் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இதனோட ஸ்கெயிலிங்க்கும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருந்திருக்கு. அதான் சொல்லுவேன், ஓகே, டைம் இஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். ஓகே,
ஜென்ரலாக வந்து வி டாக்ட் அபவுட் டிசிப்ளின், ஃபோக்கஸ், பஞ்சுவாலிட்டி, இந்த மாதிரி நிறையா குவாலிட்டிஸை நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் இதெல்லாம் இருந்தால் மட்டும் ஒருத்தனால கேன் ஹீ மேக் இட் பிக், ஆர் ஒரு போர்ஷன் ஆஃப் லக்கும் அவன் லைஃபுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? லக்கும் ஜாக்பாட்டும் மனுஷன் லைஃப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை பேஷனோடையும் இன்ட்ரெஸ்டோடையும் ஒரு லாங் டேர்மில் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த கன்சிஸ்டன்சினால். அதை கரெக்டாக யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கிறவங்க தான் லக். அதான் லக்குங்கிற இந்த மெத்தடில் தான் வரும். ஒரு ஃப்ரீயாக வந்து யாரும் 100 கிலோ தங்கம் கொடுத்துட மாட்டாங்க, யாரும் எப்போ ஆஃபராக இருந்தால் 100 கோடி பணம் பிடிச்சி கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்டாக செய்யும் போது உங்களுக்கு தெரிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதை கரெக்டான விஷயத்தை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதான் லக். உங்களோட லைஃப்பில் அதோட ரோல் என்ன? எனக்கு அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிங்களேன். நான் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் 300 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கும் போது நான் பாட்டுக்கு அந்த வேலையை சின்சியராக செஞ்சுட்டு இருந்தேன். அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்லாம் நீ திருப்பி கூப்பிட்றாங்க. அதை நான் கரெக்டாக பண்ணாங்கன்ட்டு எனக்கு கிடச்ச கஸ்டமர் தான் என்னோட ஜாக்பாட்டு. அந்த ஜாக்பாட் தான் இன்றைக்கி இந்த விட பெரிய பிராண்டை கொண்டு வந்து உருவாக்கியிருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இதை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும், இந்த லக் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரோட ஜாக்பாட். ஓகே, ஸோ வந்து நம்ம வி டாக்ட் அபவுட் ஸ்கேலிங், வாட் இட் ஆக்சுவலி டேக்ஸ் டு பில்ட் அ ஃபவுண்டர், இதெல்லாம் பேசினோம். பட் இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது இங்கே ஒரு 50% மக்களுக்கு மேலே இன்றைக்கி வந்து ஒரு 9,000 அப்படிங்கிற ஒரு சேலரி, அதுக்கும் கீழே தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இப்போது நானோ இல்லை இன்னொருத்தவங்க வந்து நீங்கள் இதை பண்ணும் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இதில் ஒருத்தனாக இருந்தவங்க தான், கரெக்டாக? ஸோ இப்போ அவங்க லைஃப்பை மாற்றணுமோ இல்லை அட்லீஸ்ட் அதை இம்ப்ரூவ் பண்ணணும், லட்சே அந்த மாதிரி ஒருத்தவங்க இதை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எப்படி ஆரம்பிக்கணும்? இல்லை அது முதல்ல அந்த நம்பிக்கையாக அவங்களுக்கு இருக்காதுல்ல? அதாவது ஒன்றே ஒன்று எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். இஃப் தே ஆர் டூயிங் ஆண்டர்ப்ரனர்ஷிப், இல்லை ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சிஎக்ஸோவாக இருக்காங்க, ஒரு பியூனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யார் எந்த வேலையை செய்கிறாங்களோ அந்த வேலையை இஷ்டப்பட்டு முழுமையோட மனசால் செஞ்சு அதை ரீஸ்கிலும் அப்ஸ்கிலும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை ஃபைனான்ஷியலாக குரோ ஆகிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு வேலையை கற்றிட்டு இவ்வளோ தான் இந்த வேலை, இதோட நிப்பாட்டிலாம் நினச்சிங்கன்னா உங்களோட ஏர்னிங்காக தான் நின்று போயிடும். ஸோ க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறவன், இப்போ ஒரு கேமராமேன் நீங்கள் நிறைய பேர் எடுக்கிறாங்க. இந்த கேமராமேன் இப்போ கேமரா எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்புறம் அடுத்தது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சினிமா எடுக்கிறதுக்கான ஸ்கில்லை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும் போது மட்டும்தான் அவங்க ஃபைனான்ஷியலி க்ரோ ஆகிறாங்க. இந்த கேமராமேன் ஆகவே முடிச்சுட்டாருன்னா அவரோட சம்பளம் 20,000 ரூபா. ஒரு ஷார்ட் ஃபிலிமோட சினிமாட்டோகிராஃப் ஆகும்போது 2 லட்சம் ரூபா. இதே ஒரு சினிமாவுக்கு போய் ஒரு சினிமாட்டோகிராஃப் ஆகும்போது 2 கோடி ரூபாய். ஆனால் இது 3க்கும் ஒரே ஸ்கில் தேவையான்னு கேட்டால் கிடையாது. 3க்கும் வெவ்வேறு ஸ்கில் லேர்ன் பண்ணணும். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் நாலேஜையும் வளர்த்திக்கணும். இதை யார் தயாராக இருக்காங்களோ அவங்க க்ரோ ஆவாங்க. ஸோ எல்லாருமே க்ரோ ஆக முடியும். அதுக்கான இதை எஃபர்ட்டையும் நாலேஜையும் இதையும் போட்டுகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போது ஒரு விஷயம் இருக்குது, அதை எப்படி பெருசாக பண்ணணும் இல்லை நல்லா பண்ணணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் அந்த விஷயமே என்கிட்ட இல்லை, என்கிட்ட கையில் எதுவுமே இல்லைங்கிற நிலைமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது ஸ்கில்லுங்க. ஸ்கில்லுக்கு எந்த பணமும் தேவையில்லை. ஓகே, நாலேஜுக்கு எந்த பணமும் தேவையில்லை. இது நீயே உனக்குள்ளே வளர்த்திக்கிறது. இது அடுத்தவங்களை பார்த்து ஃப்ரீயாக பார்த்து கற்றுக்கிறது. இதை டெவலப் பண்ணிவிட்டு நீ போய் வேலைக்கு சேர்றியோ தொழில் ஆரம்பிக்கிறியோ அதை கரெக்டாக செய். கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். ஓகே, வேலைக்கு சேரக்கு பணம் தேவையா? தேவையில்லை. தொழில் பண்ணுறதுக்கு பணம் தேவையா? தேவையில்லை. வேலைக்கு சேரக்கு என்ன தேவை? ஸ்கில்லு தேவை, நாலேஜ் தேவை, என்ன ப்ராப்ளம் உனக்கு சால்வ் பண்ண முடியும், எஃபெக்ட் தேவை. ஆண்டர்ப்ரனர் என்ன தேவை? என்ன ப்ராப்ளத்தை நீ மக்களுக்காக சால்வ் பண்ண போகிற, எவ்வளோ ஸ்பீடாக சால்வ் பண்ண போகிற, எவ்வளோ யூனிக்காக சால்வ் பண்ண போகிற, என்ன டேலண்ட் வச்சுருக்க, என்ன ஸ்கில்லு வச்சுருக்க, இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறேன். இது ஆண்டர்ப்ரனருக்கு. ஒரு ஊஸ் எம்ப்ளாய்டுங்கிறவனுக்கு இதுதான் தேவை. இதுக்கு எங்கே வந்து மணி இன்வால்வ் ஆச்சு? மணியை இன்வால்வ் ஆகலை. பர்சனல் இதுதான் இல்லை, எல்லாமே பர்சனல் தான். நம்ம எவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிறோம். நான் நிறைய பார்ப்பேன், எங்கள் டீமில் ஹையர் பண்ணி வச்சுருப்பேன். ஒன்று கற்றுட்டு வந்துருப்பான் ஒரு கம்பெனிலேருந்து. அந்த கம்பெனியில் தப்பாக கூட இது செஞ்சு பழகியிருப்பான். இதுதான் கரெக்டுன்னு வந்து நிற்பான். ஓகே, அதை வந்து நின்றுட்டே இருந்தானா அவனுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் ஆயிரும். அவன் மார்க்கெட்டை வளரவும் மாட்டான். நம்மளும் லாங் டேர்மில் வைக்க முடியாது, எக்ஸிட் பண்ணிடுவான். இப்படி மாறிட்டே இருக்கும்போது அவனுக்கு சக்ஸஸே வராது. ஸோ அதை வந்து தப்புங்கிறத அக்னாலஜி பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணி க்ரோ ஆகிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறானோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சக்ஸஸ் ஆகும். ஓகே, இப்போது நிறையா பெரிய பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸ், அதாவது பெரிய ஸ்கேல் 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி இந்த மாதிரி, இப்போது ரத்தன் டாட்டா இல்லை இந்த மாதிரி பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்தியா லெவலில் பேசுவாங்க. இப்போ நான் இந்தியன்ஸ் இவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் போயிடும். நம்ம கம்பெனிங்கிறத தாண்டி கண்ட்ரி அப்படிங்கிறது போயிடும். ஸோ எனக்கு என்னென்னா, நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்களா? நீங்கள் ஹாவ் யூ ஸ்டார்டட் கீப்பிங் த கண்ட்ரி, இல்லை ஜென்ரலி இந்தியன்ஸ் உங்கள் மைண்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அண்ட் இன்னொன்று, இதே மணிகண்டன் இப்போது ஐம் அஸ்யூமிங் யூ வுட் ஹவ் ட்ராவல்ட் அ லாட், கரெக்டாக? ஸோ மற்ற கண்ட்ரிஸை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்தியாவில் இல்லை அப்படின்னா இந்த க்ரோத் உங்களுக்கு இருந்திருக்குமா? வாட் இஸ் த ரோல் ஆஃப் இந்தியா இன் யோர் ஸ்டோரி? இவ்வளோ தூரம் திங்க் பண்ணிலாம் பிஸ்னஸ் பண்ண முடியாது பிரதர். அதாவது
ஃபஸ்ட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜில் ஒரு டவுனில் ஒரு பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் ஒரு சிட்டியில் நல்லா பண்ணணும்னு நினச்சோம். இப்போது 3-4 சிட்டியில் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்புறம் 2-3 ஸ்டேட்டில் நல்லா பண்ணணும்னு நினைக்கணும். அதுக்கப்புறம் நேஷன் வைஸ் டூகெதராக பண்ணுறது எப்படின்னு சிந்திக்கணும். இப்படி தான் வளர முடியும் தவிர டே ஒன்ல நான் இந்தியா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன்ட்டு போனோம்னா பண்ணலாம். அதுக்கான பணம் வேணும், அதுக்கான டீம் வேணும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் பண்ணலாம். இப்போ நாங்கள்லாம் ரியலிஸ்டிக்காக பேசுகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜில் போய் லே அவுட் போட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். அப்புறம் கோயம்புத்தூரும் டிஸ்ட்ரிக்டில் பண்ணோம். இப்போ தமிழ்நாட்டு லெவலில் பண்ணுறோம். அடுத்த 3-4 வருஷத்தில் 2-3 ஸ்டேட்டில் பண்ணுவோம். அப்புறம் நேஷனல் வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 7 to 10 years ஆகுங்க. இப்படி தான் ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுங்க. ஓகே, ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ஆன்சர். ஓகே, இப்போது அந்த எல்லாருமே வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்லுவாங்க கரெக்டாக. இப்போது என்னோட கேஸில் வந்து நான் காலேஜ் முடித்த உடனே 50,000 சேலரி வந்தால் சக்ஸஸ் அப்படின்னு இருந்தேன். அது ஒரு பாயிண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி கான்டென்ட் க்ரியேஷன் இப்படி பிடிச்சதை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டைம் சக்ஸஸ் வரும்போதும் அந்த அச்சீவ் பண்ணுறேன். ஆனால் அதுக்கப்புறம் அது மாறிடுது. இப்போ நான் இன்னொரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஈவெண்ட்டில் என்னடானா 10 கோடி சம்பாதிக்கிறவங்க 100 கோடியை பார்க்குறான், 100 கோடி பண்ணுறவங்க 1000 கோடியை பார்க்குறாங்க. ஸோ அந்த சக்ஸஸ்ங்கிற டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்குதா, இல்லை நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவது சக்ஸஸ் வந்து மணி மட்டுமே கிடையாதுங்க. ஓகே, மணி மட்டுமே சக்ஸஸ்ன்னு பார்த்தா வாழ்க்கையில் சயின்டிஸ்ட், மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க இல்லாட்டி நாசா மாதிரி இல்லை ISRO மாதிரி ஒரு இடத்துல போய் ராக்கெட் சொல்ல முடியுமா? கரெக்ட். அவங்க வந்து வருஷம் ஒரு 10 கோடி சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனி 10 லட்சம் கோடி சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு இவங்க சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட முடியுமா? சக்ஸஸ் இஸ் வேரிஸ் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புளுங்க. ஒருத்தருக்கு பணம் சம்பாதிச்சா சக்ஸஸ்ன்னு தெரியும், ஒருத்தருக்கு அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சக்ஸஸ்ன்னு தெரியும். அதனால் சக்ஸஸ் வேரிஸ் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது பெட்டராக வருமோ அதில் அவங்க நம்பர் 1 வராங்களா, இல்லை அதில் பெஸ்ட்டாக வராங்களா, அதுதான் சக்ஸஸ். ஓகே, யூ கேனாட் கம்பேர் சக்ஸஸ் வித் மணி. அண்ட் உங்களுக்கு அந்த டெஃபினேஷன் சேஞ்ச் ஆகியிருக்குதா? அதான் சொன்னேன், மணி இஸ் ஆல்வேஸ் நாட் அ ப்ரையாரிட்டி டு மீ. ஓகே, ஸோ வாட் டு யூ ப்ரையாரிட்டைஸ் தென்? ஐ ப்ரையாரிட்டைஸ் ஆல்வேஸ் பில்டிங் த பிராண்ட். ஓகே, வை டஸ் இட் மேட்டர் டு யூ? Because building a brand gives me a great phenomenal happiness than building the money. Okay. When you build the brand, money is byproduct and I always reinvest into the brand and it's keep on scaling. Is it because அது ரொம்ப சேலஞ்சிங் அப்படிங்கிறதுனாலயா? எங்கே வந்து ரிஸ்க் இல்லையோ, எங்கே வந்து ஒரு கிக் இல்லையோ, எங்கே வந்து ஒரு எந்தூசியாசம் இல்லையோ அங்கே ஸ்கெயிலே இல்லை. ஓகே, ஸ்கெயில் வேணும்னா இது 3 டெய்லியும் உங்களுக்கு ஜர்னியில் இருந்துகிட்டே இருக்கும். அமேசிங். ஆனால் நீங்கள் வந்து இப்போ 31லேயே நிறையா விதமான சேஸ் அண்ட் கிக் த்ரில் எல்லாமே அட்டைன் பண்ணியிருக்கீங்க. லெட்ஸே நீங்கள் ஒரு 40 years இல்லை வந்து மணிகண்டன் 50 வயசில் அவருக்கு எந்த மாதிரி கிக்கோ இல்லை எந்த மாதிரி த்ரில் அவரோட லைஃப்பில் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு சிட்டி லெவலில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அன்றைக்கி ஒரு குளோபல் லெவலில் பிரச்சனையை சால்வ் பண்ணிகிட்டு இருப்போம். எல்லாம் ஒன்று தானே. இங்கே வந்து இப்போ இந்த இருக்கக்கூடிய ஸ்கேலபிள் பீப்புள் கூட ஃபைட் பண்ணுறோம், மார்க்கெட்டில் ஸ்டெபிலைஸ் பண்ணுறோம், இன்றைக்கி பண்ணுறோம். இங்கே அதுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். நேஷனல் வைஸ் போகும்போது அதுக்கான ஒரு டீம் வேணும், அதுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். குளோபல் வைஸ் போகும்போது அதுக்கான இது வேணும். ஸோ இது எல்லாமே டே ஒன்லேருந்து ஆண்டர்ப்ரனரோட ஸ்டோரி வந்து எப்போவுமே சால்விங் த கிக்கு, ஒரு பேஷன் கிரியேஷன் தான். ஏன்னா இந்த ஒரு குவாலிட்டி வந்து ஐ எம் ரியலி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் யூ. ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூப்பர் ஸ்டார் எடுத்துப்போமே, ஹி இஸ் ஆக்சுவலி 60 or 70, ஐ எம் நாட் ஷுர், பட் வெரி ஓல்ட். அண்ட் அவர் வந்து படம் நடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் இன்றைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி படம் நடிச்சிட்டு பிகாஸ் தட் கீப்ஸ் இம் அலைவ். கரெக்டாக இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கிற பீப்புள் வந்து they have done greater things. So yeah, that's the main takeaway from this whole conversation actually. அதே மாதிரி எனக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, வாட் யூ லைக் இந்த வேர்ல்டுன்னு கேட்டிங்கன்னா ஐ லைக் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். Actually your interest and what drives you is very different from majority of people. You are built different in that way. And how big problems I want to solve, how differently I have to solve, how can I find a problem and solve. இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் இஸ் மை பேஷன். Okay. That is what I do it in my business. Whatever field I am there, I solve the problems greatly. Okay. I haven't spoken much about real estate or உங்கள் பிஸ்னஸை பற்றி நான் உள்ள பெருசாக பேசலை, பட் பேச போகிறதும் இல்லை. பட் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். நீங்கள் வந்து நிறையா பீப்புள் பர்ச்சேஸ் பண்ணுறதை பார்த்துருக்கீங்க. ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது வந்து அவங்க லைஃப் டைம் சேவிங்ஸை நிறைய பேர் கொடுக்கலாம். ரொம்ப பெரிய அமௌண்ட்டை பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். உங்களுக்கு அவங்க ஒன் ஆஃப் த கிளைண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு அது ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். இப்போ அவங்கள அப்சர்வ் பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் கற்றுக்கிட்டீங்களா இந்த பீப்புள் கிட்ட இருந்து, இந்த மக்கள் கிட்ட இருந்து? கண்டிப்பாக. அதாவது ரியல் எஸ்டேட்டுங்கிறது இன்னும் இந்தியா வந்து ஒரு எமோஷனாக தான் இருக்குது. கரெக்ட். எமோஷனல். நாங்கள் வந்து ரெசிடென்ஷியல் மார்க்கெட்டில் இருக்கோம். இட்ஸ் எமோஷனல் டிசிஷன். ஓகே. அதாவது ஒருத்தரோட லைஃப்பில் ஒரு கோல் எப்படி வந்து அதான் பழைய பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பார், அதான் ரியலான ஒரு கஷ்டங்குவாங்க. பட் அது மக்களோட இஷ்டம் கூடி. ஓகே.
ஸோ அதனால் இட்ஸ் ரியலி அ எமோஷனல் டிசிஷன். ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கோம். எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது, அவங்களோட எமோஷனல் மூமெண்ட்டில் விளையாண்டுறக்கூடாது அப்படிங்கிறதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி லீகல் கிளியரன்ஸ் ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், ஹவு டிஃப்ரெண்ட்லி we can give, ஹவு குவாலிட்டிலி we can give அண்ட் ஹவு கேன் பி பார்ட் ஆஃப் தேர் சக்ஸஸ். அதாவது ஒவ்வொரு கஸ்டமரையும் ஒவ்வொரு கன்சியூமரையும் சக்ஸஸ் பண்ண வைக்கிறது தான் எங்களோட கோலாக. அவங்க லைஃப்பில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தரது தான் நாங்கள் ஒரு விஷனாக வச்சு தான் இந்த அடிஷியா டெவலப்பர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது ஒவ்வொரு பீப்புள்லேயும் அடிஷியாங்கிறது ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக ஒவ்வொரு லைஃப்லையும் இருக்குங்கிறத கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக செஞ்சுட்டே இருப்போம். ஆல்ரைட். அது இட்ஸ் ஆக்சுவலி கிரேட் தட் யூ ஹேவ் தட் அவேர்னஸ். இது வந்து ஒரு பெரிய எமோஷனல் டெசிஷன் அண்ட் இட்ஸ் வெரி ட்ரிக்கி டு பி இன் திஸ் மார்க்கெட் ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா, நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் எஸ்பெஷலி உங்களோட இதில் வந்து யூ வில் பி மீட்டிங் அ லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது என்ன தான் ரியல் எஸ்டேட் இல்லை டெக்னாலஜி என்னவாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல்வேஸ் ஹியூமன் டு ஹியூமன். B2B B2C எல்லாமே செகண்டரி. ஸோ இதில் வந்து ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து ரொம்ப தேவைப்படும். அண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா அப்படிங்கிறதே வந்து ரொம்ப லோ ட்ரஸ்ட் சொசைட்டியில் ரொம்ப இங்கே வந்து மக்களுக்கு நம்பிக்கை வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு வந்து இது நிறைய ஆங்கிளில் ட்ரஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அண்ட் ஜென்ரலாக எப்படி ஒருத்தவங்க கிட்ட நம்பிக்கை உருவாக்குறது? ட்ரஸ்ட்டுங்கிறது பிரதர் இஸ் அன் இன்விசிபிள் கரன்சி ஆஃப் பிஸ்னஸ். யூ மைட் ஹவ் எனி டேலண்ட், ஸ்ட்ராட்டஜி ஆர் எனி திங் இன் பிஸ்னஸ், பட் வித்தவுட் ட்ரஸ்ட் நத்திங் இஸ் வேல்யூட். அதாவது நான் யங்ஸ்டர்ட்ட சொல்லுவேன், டு நாட் ஓவர் கமிட், டு நாட் ராங் ப்ராமிஸ். என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் கரெக்டாக சொல்லி பண்ணால் தான் ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். ட்ரஸ்ட்டுங்கிறது இட்ஸ் நாட் பில்ட் வித் மணி ஆர் மார்க்கெட்டிங் ஆர் நத்திங். இட்ஸ் பில்ட் ஒன்லி பை கிரெடிபிலிட்டி. ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக லாங் டேர்மில் செய்யும் போது தான் ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். ட்ரஸ்ட் ஒன்ஸ் இட்ஸ் பில்ட், லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் லாங் டேர்ம் ஆர் பில்ட் ஒன்லி பை ட்ரஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம் டு யூ ஒன்லி பை ட்ரஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இதை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, அது எப்போ வந்து உங்களுக்கு பில்ட் ஆகும்? ட்ரஸ்ட் மூலியமாக தான் பில்ட் ஆகும். ஆல் பிஸ்னஸ் எம்பையர்ஸ் ஆர் நாட் பில்ட் வித் மணி, இட்ஸ் பில்ட் வித் லாங் டேர்ம் ட்ரஸ்ட். இன்றைக்கி எப்படி டாட்டா அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட்டுன்னு வருதோ, அந்த ட்ரஸ்ட்டை நம்பி தானே இன்றைக்கி டாட்டா எந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் வாங்குறாங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் மணி வில் நாட் ஹெல்ப் யூ டு க்ரோ, ட்ரஸ்ட் வில் ஹெல்ப் யூ டு க்ரோ. ஒன்று சொல்கிறேன், எவ்வளோ எஸ் சொல்ல தெரியுதோ அதை விட ஒரு நோ எக்ஸ்ட்ரா சொல்ல கற்றுக்கங்க. ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். ஏன்னா எங்கே ராங் கமிட்மெண்ட் இல்லையோ, எங்கே ராங் ஃபோக்கஸ் இல்லையோ, எங்கே ராங்கான கோல் இல்லையோ, அங்கே ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். பில்ட் யுவர் ட்ரஸ்ட், இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பில்ட் யுவர் பிஸ்னஸ். ஓகே. Trust is the basement for your building of business. Okay. Without trust, then building is not strong. It's always weak. Okay. And in the trust எப்படி டெவலப் பண்ணுறதை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா? When you meet people, don't be fake. உங்களால் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ be natural. அதாவது ஒரு பீப்புளோட பழகுறீங்க, அவங்க கூட கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, ட்ரூவாக இருங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். கரெக்டான ஒரு ஃபோக்கஸை வைங்க. இதை வந்து பார்க்குற அன்னைக்கு மட்டும் பண்ணாதீங்க. இதை வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமில் பண்ணும்போது தான் ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். எங்கே ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகிடுச்சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை எடுத்து போகவே போகாது. நாங்களாம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம்னா நாங்கள் வந்து பீப்புள்கிட்ட விஷனில் கரெக்டாக இருக்கோம், இன்வெஸ்டர்ஸ்ட்டை வந்து கமிட்மெண்ட்டை கரெக்டாக ஹானர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கன்சியூமர்கிட்ட அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிவிட்டு அதை டெலிவரி கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் ஓவராலாக கரெக்டாக பண்ணும் போது அங்கே ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகுது. எங்கே ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகுது அங்கே க்ரோத் பில்ட் ஆகுது. எங்கே க்ரோத் பில்ட் ஆகுது அங்கே பிராண்டு பில்ட் ஆகுது. ஸோ ட்ரஸ்ட்லேருந்து தான் எல்லாமே பில்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ இந்த ட்ரஸ்ட்டை வந்து ஒரு எம்ப்ளாயி கிட்ட எப்படி கொண்டு வருது? இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள் நீங்கள் அட்ரஸ் பண்ணிட்டீங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹையரிங்க்குங்கிறது வந்து பெரிய எக்ஸ்பென்ஸாக பார்ப்பாங்க. ஸோ அந்த புது எம்ப்ளாயி கிட்ட சம்பளத்தை தாண்டி அவங்களுக்கு எப்படி அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்குறது? என் கூட நீ வேலை செய்ப்பா அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? நான் என் கம்பெனியில் எம்ப்ளாயின்னு சொல்ல மாட்டேன், டீம்மேட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஒரு டீம்மேட்டை நீங்கள் எங்கேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீம்மேட்டுக்கு உங்களோட விஷனை உட்காந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் வித் கிளாரிட்டியோட. அதாவது இந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் வந்திருக்க, இன்றைக்கி என்னோட பே இது, உனக்கு இந்த இன்சென்டிவ்ஸ் இருக்குது, உனக்கு இந்த ஈசாப்ஸ் இருக்குது, இந்த விஷயத்தில் இந்த டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உனக்கு எப்படி இன்க்ரிமெண்ட் தரேன், இந்த பொசிஷன் தரேன், உனக்கு இப்படி க்ரோ ஆக அப்படிங்கிற எப்படி கம்பெனிக்கு ஒரு ஃப்ளோ 7 வருஷத்தில் எங்கே இருப்பாங்களோ எம்ப்ளாயி நீங்கள் ஜாயின் பண்ணால் இந்த டேட்டில் இங்கே இருப்பேங்கிற ஃபோர்காஸ்ட்டை கொடுங்க. அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை ரைட் டைமில் ஹானர் பண்ணுங்கள். எப்படி வந்து தப்பு பண்ணால் கரெக்ட் டைமில் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி எம்ப்ளாயி அப்ரிசியேஷனும் ரைட் டைமில் கொடுத்து அவனுக்கான விஷனும் அவனோட க்ரோத்தோட மேப்பும் டே 1 கொடுத்துட்டிங்கன்னா கம்பெனி விட்டு போக மாட்டாங்க. ஓகே. அங்கேயே ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணிடுறீங்க. வேர் தேர் இஸ் அ டிரான்ஸ்பரன்சி, ட்ரஸ்ட் பில்ட் வெரி ஃபாஸ்ட். ஓகே. ஓகே. ஸோ உங்கள் மண்டையில் இருக்கிற விஷனை வந்து அவங்களுக்கும் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். அங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இப்போ வந்து ஐ திங்க் அடிஷியா டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற இந்த நேம் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் ரொம்பவே நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. விச் மீன்ஸ் யூ ஆர் ஆல்சோ வெரி குட் அட் மார்க்கெட்டிங்.
ஆனால் நிறைய பேருக்கு இன்னொரு வியூ என்னென்னா மார்க்கெட்டிங்லாம் நான் பண்ண மாட்டேன், இல்லை வந்து அதுக்கான செலவே வந்து லாஸ்ட்டாக வச்சுப்பாங்க, மிச்சம் இருந்தால் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஆஸ் சம்மன் ஹூ ஹஸ் பில்ட் மல்டிபிள் பிஸ்னஸஸ் அண்ட் ஹூ ஹஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் இஸ் யோர் வியூ ஆன் மார்க்கெட்டிங்? மார்க்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரைட் ப்ராடக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஹவு டு ஐ வெரிஃபை இட்? நீங்கள் பவர் ஸ்டார் இருக்கார், சூப்பர் ஸ்டார் இருக்கார். நீங்கள் பவர் ஸ்டார் என்ன நல்லா பண்ணாலும் அவரை வச்சு ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தால் விற்குமா? நோவே. சூப்பர் ஸ்டார் வச்சு 1000 கோடி படம் எடுத்தால் போகுமா? போகாதா? ஸோ இங்கே எந்த இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டிங்கை விட ப்ராடக்ட். உங்கள் ப்ராடக்ட் ஹீரோவாக இருந்துச்சுன்னா அதை ரைட்டான விதத்தில் மார்க்கெட் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் இஸ் ஸ்கேலபிள். ஓகே. வென் யூ டோன்ட் ஹேவ் அ ப்ராடக்ட், வாட் எவர் யூ மார்க்கெட், தென் த மார்க்கெட்டிங் இஸ் அ ஃபெயிலியர். அது நிறைய பேர் ப்ராடக்ட் தப்பாக வச்சுட்டு மார்க்கெட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. ரைட்டான ப்ராடக்டை வச்சுட்டு மார்க்கெட் பண்ணாட்டி ப்ராடக்ட் ஃபெயிலியராக மாறிடும். ஓகே, ஹவு டு ஐ நோ ஓகே நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்குது, ஸோ ஐம் ரெடி டு மார்க்கெட் மை ப்ராடக்ட்டுங்கிறது எப்படி எனக்கு தெரியும்? தட் இஸ் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் ஓகே ஆஸ் அ ஃபவுண்டர். மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் எடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணோம், அந்த ப்ராடக்ட்டை பண்ணி முடிச்சுட்டு பிராண்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 பேர்த்த விசிட் பண்ண வச்சு நான் ஃபீட்பேக் ஃபார்ம் வாங்கினேன். அதில் என்னென்ன கரெக்ஷன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20% கரெக்ஷன் சொன்னாங்க. அந்த 20% கரெக்ஷன்ஸை கரெக்ட் பண்ணிட்டு தான் நான் பிராண்ட் லான்ச் வச்சேன். அதுக்கப்புறம் பிராண்டை லான்ச் பண்ணி மார்க்கெட் பண்ணாங்காட்டி தான் இந்த ப்ராடக்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பிராண்டாக உருவாச்சு. ஸோ பிஃபோர் the product which you develop, you will feel that product is very good, but give it to the end user, test with the end user, get the feedback. Feedback is the most powerful term for success, and correct the feedback, then go for marketing. Okay, then the marketing is successful, your brand is successful, then everything is successful. Okay, so are you someone who likes to market or marketing அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட்? ஐயோ பிரதர், வெரி பவர்ஃபுல் வேர்டு பிரதர். மார்க்கெட்டிங் வந்து லேர்னிங் அவ்வளோ இருக்கும், டெய்லி லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு ஏதாச்சும் நீங்கள் லேர்ன் பண்ணதுலேருந்து இஃப் யூ ஹாவ் டு ஷேர்னா வாட் வுட் யூ சே? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க, இப்போ எங்கள் பிஸ்னஸ் ஏடிஎல் அண்ட் பிடிஎல்னு சொல்லுவோம், டிஜிட்டல்னு சொல்லுவோம். அந்த பிடிஎல் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு நியூ ஸ்கில்லை லேர்ன் பண்ணி எங்கள் டீம் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. டேஷ்போர்ட்ஸில் நம்பர் பார்ப்போம், நம்பர் பார்த்துட்டு அதாவது மார்க்கெட்டிங்கிறது ஒரு சாதாரண வேர்டு கிடையாதுங்க. மார்க்கெட்டிங்கில் பலது இருக்குது. டிஜிட்டல் இருக்குது, இப்போ ஏடிஎல் இருக்குது, பிடிஎல் இருக்குது, ஆஃப்லைன் இருக்குது, கார்ப்பரேட் மார்க்கெட்டிங் இருக்குது. மார்க்கெட்டிங்கில் பல வித்தியாசமான மார்க்கெட்டிங் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீமுக்குள்ள டெய்லி ஃபைட்ஸ் இருக்கும். ஏடிஎலுக்கு ரெண்டு இருப்பான், பிடிஎலுக்கு ரெண்டு இருப்பான், கார்ப்பரேட் மார்க்கெட்டிங் இருப்பான், பல்க்குக்கு ஒருத்தர் இருப்பான். இப்படி பல டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் பீப்புள் இருப்பாங்க. உட்காந்து டேஷ்போர்ட் பார்த்துட்டு எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி யாரோடது ஹையஸ்ட் கன்வர்ஷன் அப்படின்னு பார்த்துட்டு அந்த கன்வர்ஷனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றிட்டே இருப்போம் ஸ்ட்ராட்டஜியை. ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎல் ஜெயிப்பான், ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிடிஎல் ஜெயிப்பான். பிடிஎல் ஒரு குட்டி டெஃபினிஷன் சொல்ல முடியுமா அதை பற்றி? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎல் அப்படிங்கிறது கிரவுண்ட் லெவலில் போய் ஃபீல்டில் ஒரு ஹோர்டிங் போடுறதாகட்டும், ஒரு ஹோர்டிங்ஸ் போடுறதாகட்டும், ஒரு சன் பேக் போடுறதாகட்டும், ஒரு கிரவுண்ட் லெவலில் ஃபீல்டில் எங்கெல்லாம் போய் பண்ணுறோமோ அதெல்லாமே பிடிஎல். இப்போ டிஜிட்டல் ஆகட்டும், இப்போ உட்காந்து ஒரு எனிதிங் ஆன் சோஷியல் மீடியா ஆகட்டும், எனிதிங் ஆன் டெலிவிஷன் ஆகட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎல். இந்த ரெண்டில் எது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படி சொல்ல முடியாது. இப்போ ஒரு ப்ராடக்ட் நாங்கள் ஈகாலின்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணோம், அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎல் கை கொடுக்கல, பிடிஎல் கை கொடுத்துச்சு. ஓகே. ஒன் வேர்ல்டுன்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணோம், அந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு ரெண்டுமே கை கொடுத்துச்சு. இப்போ கிராண்டுன்னு ஒரு ப்ராடக்ட் பண்ணோம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏடிஎல் மட்டுமே கை கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் ரெண்டுலேயுமே ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்பெண்டிங்கை. எந்த ப்ராடக்ட்டில் எது கை கொடுக்குதோ அதில் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கணும். ஓகே. அண்ட் இப்போ ஒரு கம்பெனி எப்போ மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்? ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் டே ஒன்லேருந்து. ஓகே. வுட் யூ சே இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங்கில் போடுங்க? அது பிஸ்னஸ் டு வெரி மினிமம் ஃப்ரம் 3% to 10%. அக்கார்டிங் டு த பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் வில் வெரி. பட் இட் இஸ் நெசசரி. இட் இஸ் நெசசரி இல்லை, இட் இஸ் மேண்டேட்ரி. ஓகே. So once you become profitable, you will have to market or even... First you have to market, then you become profitable. Oh. இப்போ நீங்கள் ஜொமேட்டோட கேஸ் ஸ்டடி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 4,000 crores மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டு லான்ச் தேர் பிராண்ட். அதனால தான் ஜொமேட்டோ நெக்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே. ஸ்விக்கி வாஸ் லாஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் 2 years they spent crores in marketing to become profitable. Okay. First you market. Profit is a byproduct. ஆல் ரைட். இப்போ இந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, மார்க்கெட்டிங்கிறது எக்ஸ்பென்ஸ். இன்னொரு எக்ஸ்பென்ஸ் என்னன்னா டீம் பில்டிங் இருக்கலாம். எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின், இதில் நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் டீமுக்கு செலவழிக்கிறது, எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் மார்க்கெட்டிங் செலவழிக்கிறது,
எவ்வளோ கம்பெனி அக்கௌண்ட்லேயே இருக்கணும். அந்த ஃபினான்ஸுங்கிறது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு புதுசாக பார்க்குறாங்கன்னா நீங்கள் பண்ண தப்பெல்லாம் நீ பண்ணாதடானா அவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க, எஸ்பெஷலி ஃபினான்ஸில்? இப்போ எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஹையரிங் சொல்கிறீங்க. இப்போ எஃப்ஆஃபரா வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணுற அப்படி, இப்போ எஃப்ஆஃபராவே ஒரு எடிட்டிங் பண்ணலாம், நீங்களே கேமரா பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் இதெல்லாம் பண்ணி உங்களால் ஒரு வீடியோ தான் பண்ண முடியுது அப்படின்னா, வாட் இஸ் பவர் ஆஃப் ஸ்கேலிங்னா, வென் யூ ஹையர் அ கேமராமேன், வென் யூ ஹையர் அ editor, when you hire a event planner, then you pay them 1 lakh. With this you can able to do 10 videos. Yeah. And YouTube pays you AdSense, yeah, 3 lakhs and 4 lakhs. நீங்கள் தனியாக பண்ணும்போது உங்களுக்கு 1 lakh. இப்போ இத்தனை பேர் சேர்த்து பண்ணும்போது 4 lakhs. உங்களுக்கு 1 lakh salary, 1 lakh for the salary for your people, and the profit goes 2 times. This is power of bringing in people. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் இது எனக்கு சொல்லும்போது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, இந்த ஒரு பை உங்களுக்கு கேக் இருக்குன்னா அந்த கேக்லேருந்து ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கேக்கோட சைஸையே பெருசாக்கிட்டு நீ அதை பிச்சு கொடுக்குற மாதிரி. ஹையரிங் இஸ் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர், ஹையரிங் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். வென் யூ ஹையர் ரைட் பீப்புள், ஈ சால்வ்ஸ் ஆல் யோர் ப்ராப்ளம். வென் யூ சால்வ் ஒன் ப்ராப்ளம், இஃப் யூர் காஸ்ட் டு கம்பெனி அண்ட் இன்கம் இஸ் எக்ஸாம்பிள் 1 crore, வென் யூ கீப் 10 people அண்ட் சால்வ் த ப்ராப்ளம், தென் த இன்கம் ஆஃப் த கம்பெனி இஸ் 100 crore. ஓகே, நீங்கள் எவ்வளோ பே பண்ண போகிறீங்க உங்களுக்கு? ஒரு 20 crore 30 crore பே பண்ணுறீங்க. உங்களோட காஸ்ட் டு கம்பெனி மற்றதுக்கெல்லாம் சேர்த்து 50 கோடி ஆகுதுனாலும் உங்கள் ரெவன்யூ இனி 30 கோடி இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஹவு ஃபாஸ்ட் யூ சால்வ், ஹவு எஃபிஷியன்ட்லி யூ சால்வ், ஹவு குயிக்லி யூ மேனேஜ் த டீம் இன் கெட்டிங் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ், இதுதான் சக்ஸஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே. ஸோ இப்போ இதில் இஃப் ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் எவ்வளோ மணி நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு தோராயமாக சொல்ல முடியுமா? அவங்க அப்படி தேவையில்லை. இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ 1 கோடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி வந்து காஸ்ட் ஆஃப் யுவர் டீம்மேட்ஸ் வந்து 5% இருக்கணும். லெட்ஸ் டேக் an example. 1 கோடி நான் பண்ணுறேன், எனக்கு வந்து 50% ப்ராஃபிட், 50 லட்சம் எனக்கு வருஷத்துக்கு. அப்படி எடுக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் ஒரு டர்ன் ஓவர் இருக்குன்னா டர்ன் ஓவரில் 5% எம்ப்ளாயி காஸ்ட். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் எம்ப்ளாயி ஹையர் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 3% மார்க்கெட்டிங் காஸ்ட், ஒரு 2%. இப்போ நாங்கள் சொல்லுவோம், இப்போ ஒரு பட்ஜெட், ஒரு ஃபைனான்ஷியல் உட்காந்து பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் போடுவோம், ஆனுவல் பட்ஜெட்டுன்ட்டு. அதில் நாங்கள் சொல்லுவோம் ஹெச்ஆர் காஸ்ட் 5%, மார்க்கெட்டிங் காஸ்ட் 3%, இன்சென்டிவ் 2%, இந்த மாதிரி ஒரு வேரியபிள்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த காஸ்ட் வரைக்கும் எம்ப்ளாயி ஹையர் பண்ணுவோம். ஓகே. இந்த தாட் ப்ராசஸில் நீங்கள் ஆக்சுவலாக உங்களோட பழைய இன்டர்வியூவில் கூட ஒன்று சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு எம்ப்ளாயி நீங்கள் ஹையர் பண்ணும்போது அவன் அந்த 5 சொல்யூஷனை மட்டும் சால்வ் பண்ணுறானான்னு சொன்னீங்க. தட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஆக்சுவலாக எல்லாமே அவன் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லை இந்த ஒன்று மட்டும் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹையர் பண்ணும்போது எனக்கு இன்னொரு இன்சைட் சொல்ல முடியும், பிகாஸ் ஐ ஃபவுண்ட் தட் ரியலி யூஸ்ஃபுல் அந்த 5 சொல்யூஷனுங்கிறது. ஒரு மனுஷனால் என்ன கெப்பாசிட்டி இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனால் 500 கிலோ தான் தூக்க முடியும்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 500 கிலோ தான். அவனை வச்சு 5000 கிலோ தூக்கணும்னு நினச்சா அவுட்புட் வராது. அவுட்புட் வராட்டி உனக்கு அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் போகும், ரீப்ளேஸ்மெண்ட்டே தேடிட்டு இருப்பீங்க. அதுக்கு நீ அவனுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கலான்னு நினச்சின்னா 5 பேர் 50,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு ஆளுக்கு அளவான ப்ராப்ளத்தை கொடுத்து எஃபிஷியன்சி கூடிடும். ஓகே, எஃபிஷியன்சி தான் பவர்ஃபுல் வேர்ட் ஆஃப் ரன்னிங் பிஸ்னஸ். ஐ திங்க் மெனி வுடன்ட் டாக் அபவுட் இட். ஸோ வாட் இஸ் எஃபிஷியன்சி ஃபார் யூ? எஃபிஷியன்சி தான் ஒரு கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறக்கும் இல்லை டவுன் டைமுக்கு கொண்டு போகிறக்கும் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். வென் யூ ஹேவ் ரைட் பீப்புள் ஆன் ரைட் பிளேஸ், ரைட் பர்சன் டு சால்வ் ரைட் ப்ராப்ளம்ஸ், அண்ட் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் ஆன் த டாட். விச் மீன்ஸ், அதாவது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணோன்னா அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருவோம். அந்த டெட்லைனுக்குள்ளே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வைக்கணும். இது 3ஐயும் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனை போட்டு ஒரு டீம்கிட்ட அவுட்புட் வாங்குறது தான் இஸ் கால்ட் எஃபிஷியன்சி. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்கிட்டையும் ப்ராப்ளத்தை கொடுத்து அவர் ஒர்க்கை கொடுத்து ரைட் டைமில் சால்வ் பண்ணி வாங்கி ரைட்டான டைமில் டெலிவரி கொடுக்கறதா இஸ் எஃபிஷியன்ட் வே ஆஃப் மேனேஜிங் பிஸ்னஸ். ஓகே, வேர் தேர் இஸ் எஃபிஷியன்சி தேர் இஸ் ஹை ப்ராஃபிட், தேர் இஸ் ஹை ஸ்கேலிங். வேர் தேர் இஸ் அ லோ எஃபிஷியன்சி ஆர் டசன்ட் ஏபிள் டு கெட் எஃபிஷியன்சி அவுட் ஆஃப் பீப்புள் இஸ் வேர் த கம்பெனி ஃபெயில்ஸ். ஓகே, மேக் சென்ஸ். பட் இப்படி எஃபிஷியண்ட்டாக நீங்கள் இருக்கும்போது ஐ ஹாவ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நிறையா மக்கள் இருப்பாங்க, அண்ட் இன்னெவிட்டபிளி இன்றைக்கி நீங்கள் ஆப்ரேட் ஆகிற ஸ்கேலில் சம் பீப்புள் வில் ஹேட் யூ. ஏன்னா நீங்கள் பீயிங் அ பாஸ், ஐ நோ இட்ஸ் அ வெரி லோன்லி ஜேர்னி இன் சம் வே. ஸோ ஹாஸ் இட் எவர் பாதர்ட் யூ இன் சம் வே? ஏன்னா ஒரு 10-15 பேர் இருக்கிற கம்பெனிலே வந்து ஒரு 2 பேருக்கு முதலாளியை பிடிக்காது. இப்போ உங்களோட கேஸில் வந்து எப்படி, வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் எம்ப்ளாயி, இல்லை ஹவ் யூ எவர் டெல்ட் வித் நெகட்டிவ் சிச்சுவேஷன்? இதுக்கு நாங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப டேக்அவே இருக்கும் எனக்கு இந்த இன்டர்வியூவில். நான் மாதத்துக்கு ஒரு டைம், நாங்கள் வந்து ஃபுல்லி டிஜிட்டலைஸ்ட் கம்பெனி,
நான் வந்து சஜஷன் பாக்ஸ் அண்ட் ஓட்டிங் பாக்ஸ்னு வச்சுருப்பேன். எவ்ரி மந்த் எவ்ரி எம்ப்ளாயி வில் பி கிவன் ஏ பேப்பர் ஒயிட் ஷீட் கொடுத்து என்ன நினைக்குதோ பேர் போடாமல் எழுதி உள்ளே போடலாம். ஓகே. போட்டோம்னா மாதத்துக்கு ஒரு எடுத்து படிக்கும் போது அதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் வச்சுருப்பேன். பெஸ்ட் 2 எம்ப்ளாயீஸ், வர்ஸ்ட் 2 எம்ப்ளாயீஸ் அண்ட் எப்படி கல்ச்சர் இருக்குது, எப்படி மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு போட்டிருப்பேன். வெறும் டிக் பண்ணி போடலாம். இதை எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற இன்புட் வந்து இன்விசிபிள் க்ரோத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஸோ உங்கள் கம்பெனியில் வந்து யார் வந்து கல்ச்சருக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவனா ஒரு 10 பேர்த்தனால பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த 10 பேர்த்தனால பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் அவன் நெகட்டிவிட்டியே பேசிகிட்டு இருப்பான். அடுத்த 90 பேர்த்திட்ட போய் இதில் ஒரு 10 பேர் கன்வீனியன்ஸ் ஆவான். ஸோ எங்கே வந்து அவனால் எஃபிஷியன்சியும் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்க முடியாது அவன் ஐடென்டிஃபை பண்ணி அவனை பிஐபியில் போடணும். பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளானில் போட்டுட்டு அவனை ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங்னால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாட்டி யூ ஹவ் டு மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் யூ கேனாட் சால்வ் த ப்ராப்ளம் இன் ஆர்கனைசேஷன், இட்ஸ் நாட் த வி கேனாட் ஏபிள் டு கண்டினியூன்னு சொல்லி அவங்ககிட்ட அமுச்சிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். தவிர அந்த மாதிரி லாங் டேர்மில் ஒரு எஃபிஷியன்ட் பண்ண உள்ளே வச்சுட்டே இருந்தீங்கன்னா கம்பெனி கல்ச்சரையும் கெடுத்துரும், அடுத்த எஃபிஷியன்சியும் கெடுத்துரும், கம்பெனி க்ரோத்தையும் கெடுத்துரும். ஸோ இதில் வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக இருக்கணும் இன் மேனேஜிங் எஃபிஷியன்சி ஆஃப் பீப்புள். ஓகே. அண்ட் வைல் இந்த ஃபயரிங் ப்ராசஸ் யூ ஷுட் பி அ பேட் பர்சன் இல்லையா? நோ, ஃபயரிங் அண்ட் ஹையரிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் க்ரோத். ஃபயரிங்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு நம்மளோட கோலுக்கும் நம்மளோட ஸ்பீடுக்கும் அவங்க நமக்கு ப்ராப்ளம் சால்விங் யூஸ்ஃபுல்லாக இல்லை. அவங்க மேபி வேறு ஏதாச்சும் ஆர்கனைசேஷனுக்கு போனாலோ இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணாலும் அவங்க அங்கேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஃபயரிங் ஐ டோன்ட் லைக். இட்ஸ் வாட் வி ஆர் டெல்லிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் டு தெம் வி கேனாட் ஜாயின் ஹேண்ட்ஸ் இன் ஃபர்தர், லெட்ஸ் பி அ குட் ஃப்ரெண்ட்ஸ். வேர் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இந்த டேலண்ட்டையோ இந்த இதோ என்கேஜ் பண்ணிட்டு வாங்க, நம்ம ரீஹயர் பண்ணிக்கிறோன்னு சொல்லுவோம். வின் வின் சிச்சுவேஷன் மாதிரி. ஸோ ஃபயரிங் இஸ் நாட் அ குட் வேர்ட். ஓகே. You have dealt with multiple successful businesses. But what if அந்த ரொம்ப ஆசையாக ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் பிஸ்னஸே வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறப்போ அது எப்படி அவன் டேக்கிள் பண்ணுவான்? அதான் சொல்லணே பிரதர், ஒரு பிஸ்னஸ் மேன் உள்ளே வந்துட்டாலே ஃபெயிலியருங்கிறது ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் செகண்ட் பிஸ்னஸ் கிடையாது. ஓகே. டெய்லி ஃபெயிலியர்ஸை சேஸ் பண்ணுவோம். ஃபெயிலியர்ஸை சேஸ் பண்ணுவோன்னு சொல்கிறேன். யூ ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ், கரெக்ட் யுவர் செல்ஃப் வேர் வி வென்ட் ராங் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இந்த செகண்ட் பிஸ்னஸ் வேர் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அடுத்த பிஸ்னஸில் வராது. ஸோ அதனால் ஃபெயிலியர்னால அடுத்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் கிடையாது. அந்த ரிஸ்க் எடுத்து கண்டிப்பாக பண்ணணும், மூவ் பண்ணணும். ஃபெயிலியர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் யுவர் டெய்லி ஜாப். ஓகே. ஐ ரியலி விஷ் எவ்ரிபடி ஹாஸ் திஸ் மைண்ட் செட் இன் சம் வே. ஃபெயிலியரும் ஹர்டில்ஸும் சேலஞ்சஸும் லவ் பண்ணணும், அதை கண்டு பயப்படக்கூடாது. ஓகே. வென் யூ லவ் இட் யூ க்ரோ வெரி பிக். ஓகே. ஐ திங்க் இது இந்த குகேஷ் வந்து அவரோட இன்டர்வியூவில் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். என்னன்னா, நான் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, ப்ரெஷர் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து ஃபெயிலியர் என் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். அவன் வந்து நமக்கு நிறைய பாடங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அவன் சொல்லித்தர மாதிரி லெசன்ஸ் உலகத்தில் எந்த பெரிய நீ உலகத்தோட பிஸ்னஸ் கோச் நம்பர் 1 கோச்சை பிடிச்சிருந்துச்சாலும் நீங்கள் கற்றுக்க முடியாது. ஓகே. ஸோ இட்ஸ் ஐ லவ் ஹிம் வெரி மச். நைஸ். ஸோ கோயிங் பேக் டு வேர் வி ஸ்டார்டட், நீங்கள் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறதுக்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, டிஜிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உங்கள் ஜேர்னிக்குள்ளே வந்துச்சு, இல்லை ஜென்ரலி அந்த ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆச்சு. ஸோ வாட் டிட் யூ எக்ஸாக்ட்லி மீன் பை டிஜிட்டைசேஷன்? அதாவது இன்றைக்கி எல்லாரும் ஆன்லைனில் இருக்காதுங்கிறது தான் டிஜிட்டைசேஷனா? அதாவது பதர் இன்றைக்கி அதெல்லாம் 4 ஸ்டேஜஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இட் வாஸ் மேனுவல் இன்டர்வென்ஷன், அதுக்கப்புறம் டிஜிட்டலைசேஷன், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்றைக்கி இன்டெகிரேஷன். இன்றைக்கி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். இது நெவர் எண்டிங், இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபார்மிங். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ட்ராவல் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கும்போது ஏன் அந்த ஃபீல்டு மாறினா, டிஜிட்டல் டிஸ்ட்ரிப்ஷனில் எங்கிட்ட எனக்கு பணம் இல்லை பண்ணுறதுக்கு. அந்த மிஸ்டேக்கை திருப்பி இந்த பிஸ்னஸில் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான் டே 1 என்டையர் ப்ராசஸ் ஃப்ரம் கன்சியூமர் டு ப்ரௌசிங் டு பொசிஷனிங் எல்லாமே ஒரு ஏஐ இன்டெகிரேஷன் வரைக்கும் ரெடி பண்ணிட்டு தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கினேன். ஸோ அதனால் என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடிஞ்சு எந்த பிஸ்னஸ் எவ்வளோ தூரம் எஃபிஷியண்ட்டாக கொண்டு போக முடியுமோ, டிஜிட்டலைசேஷன் அண்ட் ஏஐ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வில் ஹெல்ப் யூ டு க்ரோ இன் லைஃப். அதாவது இன்றைக்கி இதெல்லாம் ஆனங்காட்டி பீப்புள் வந்து ஒரு மேனுவலில் வைக்கும்போது அவன் இவனை குறை சொல்கிறதா இருக்கட்டும், இவன் அவனை குறை சொல்கிறதா, இதே பிரச்சனையாக இருக்கும். இங்கே இந்த பிரச்சனை இருக்காது. யாருக்கு வேணால் டாஸ்க் அலோகேட் பண்ணுறதாகட்டும், ப்ராப்ளம் சால்விங் ஆகட்டும், எல்லாமே கம்ப்யூட்டரில் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன டேட்டாஸ் பார்க்குறீங்களோ எல்லா டேட்டாவுமே டேஷ்போர்டில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு என்ன இன்ஃபரன்ஸ் வேணுமோ, இன்சைட்ஸ் வேணுமோ ஏஐ கொடுத்துற போகுது. அதை பீப்புள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக கொடுத்துட போகிறாங்க. உங்கள் ரெக்கார்ட் மேக்கிங் ஆகட்டும், உங்களோட சிஆர்எம் ஆகட்டும், மார்க்கெட்டிங் க்ளவுட் ஆகட்டும், எல்லாமே இட்ஸ் இன்பில்ட்டு. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும்னா எல்லாமே சாஃப்ட்வேர் SaaS மாடல் ஆகட்டும் ஏஐயில் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு டைம் சேவிங் ஆகட்டும், காஸ்ட் கட்டிங் ஆகட்டும், பீப்புள் வந்து லெஸ்ஸாக தேவைப்படுவாங்க. உங்களுக்கு எல்லாமே இதில் ஆகும்போது பிஸ்னஸ் க்ரோத்துக்கு பெரிய எஃபெக்டிவ்னஸாக இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி வந்து
நீங்கள் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித் ஏஐ இன்டெகிரேஷன் இல்லாட்டி அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் அவுட் ஆஃப் மார்க்கெட். யாராச்சும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஆர்கனைசேஷனில் ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டூ ஏஐ இன்டெகிரேஷன். இன்னும் அதை நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வேறு ஏதாச்சும் டெக்னாலஜி வந்தாலும் வந்துடும். இன்றைக்கி டெக்னாலஜிக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். டெக்னாலஜி இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டி we are out of the game in business. நீ எவ்வளோ வேணால் ஸ்ட்ராங்கான ப்ராடக்டை வச்சுருக்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்ட்ராங்கான ஒரு மாடலை பேட்டர்ன் வாங்கி வச்சுருக்கலாம். பட் இது எல்லாமே டிஜிட்டலுக்குள்ளே கொண்டு வராட்டி, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே கொண்டு வராட்டி, ஏஐ இன்டெகிரேஷனுக்குள்ளே கொண்டு வராட்டி நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷியா ஒன்று ஆப் வச்சுருக்கோம், கஸ்டமருக்கு அதில் கொடுக்குறோம் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை. எங்களோட டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷியா ஒன் பீப்புள்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்து எண்டு டு எண்டு ஃப்ரம் ஆன்போர்டிங்லேருந்து இன்டர்வியூலேருந்து அவன் உள்ளே ஜாயின் பண்ணுறது, இந்த ப்ரீசேல் டீமு, சேலு, மார்க்கெட்டிங்கு, போஸ்ட் சேலு, கலெக்ஷன், ஃபினான்ஸு, பொசிஷனிங், என்டையர்லி அவர் பிஸ்னஸ் இன் ஒன் சிங்கிள் சாஃப்ட்வேர். ஓகே, கால் அடிஷியா ஒன் பீப்புள் ஃபார் எங்களோட ஸ்டாஃப்ஸுக்கு. கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷியா ஒன் அப்படிங்கிற கஸ்டமர் ஆப்பு. ஸோ இது வந்து ஒரு எங்களோட ஆர்கனைசேஷனுக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கெயில் ஆகிருக்கு. இன்றைக்கி பிஸ்னஸில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கோம்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோ இந்த நாலேஜோ நாங்கள் லேர்ன் பண்ணி இதை வந்து கொண்டு வராட்டி பண்ணியிருக்க முடியாது. இந்த அதே மாதிரி இந்த டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இட்ஸ் நாட் ஒன் டைம் எக்ஸசைஸ். ஓகே, இது வந்து டெய்லியும் புது புது டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நாங்கள் தனியாக ஒரு டீம் வச்சுருக்கோம், திங்க் டேங்க்னு சொல்லிட்டு. அவங்க வந்து புது டெக்னாலஜிஸை லேர்ன் பண்ணுவாங்க. உங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர்த்து அதில் வச்சுட்டு நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை வாங்கிட்டு வீல் அப்கிரேட் தி சிஸ்டம். ஓகே, எப்படி ஹியூமனுக்கு அப்கிரேடேஷனும் லேர்னிங் ரீஸ்கில்லிங் இம்பார்ட்டண்ட்டோ, சிஸ்டமையும் நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணி அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ whoever is not done transformation, start doing it. Without you will not sustain the business. You are going to be out of market. எனக்கு இன்னும் வந்து ஐ வாண்ட் டு ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் யோர் மோஸ்ட் டிஃபிகல்ட் டெசிஷன். ஏன்னா இட்ஸ் ஈஸி டு சே திஸ் இஸ் டெசிஷன் மேக்கிங். பட் நீங்கள் எந்த டைமில் வந்து இது ரொம்ப ரிஸ்கியான டெசிஷன் இல்லை ரொம்ப யோசித்து எடுத்த டெசிஷன் ஏதாவது இருக்கா? ரிஸ்கியான டிசிஷன்ஸ் இல்லை, நான் எந்த டிசிஷன் எடுத்தாலும் பிடிச்செடுப்பேன். அதனால் எனக்கு எப்பவுமே சக்ஸஸ் வரும். என்னோட கரியரில் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டிசிஷன் எடுக்க நான் டைம் எடுத்துக்கிட்டது வந்து when I was in PMC. நான் பண்ணிகிட்டு இருக்கும் போது நான் PMCயில் தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த லீடிங் PMC and I was doing crores of profit. PMC for audience? Project Management Consultancy. Okay. அதாவது I was doing one of the top businesses in life. Okay. அந்த பீக்கில் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தேன், க்ரோர்ஸில் ப்ராஃபிட் பண்ணி பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பீரியட் ஆனால் அந்த ஜாபில் எனக்கு வந்து பணம் மட்டும் ப்ராஃபிட் மட்டுமே மேக் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. ஓகே. ஸோ அந்த ஒரு பீக் பாயிண்டில் எனக்கு ஒரு ஐடென்டி கிரியேட் பண்ணணும், பிராண்டு பண்ணணும், ஒரு பெரிய ஆசை, பெரிய இன்ட்ரெஸ்ட்டு. அன்னைக்கு முடிவு பண்ணால் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், எது புதுசாக பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பண்ணும்போது தான் இந்த அடிஷியா பில்ட் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு அந்த ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் சேசிங் ஒன் ரேபிட் அட் டைம் இஸ் வாட் கிவ்ஸ் பிக் சக்ஸஸ். ஸோ அந்த அவ்வளோ பெரிய பிஸ்னஸை ஓவர் நைட்டில் டிசிஷன் எடுத்து அப்படியே என் தம்பிகிட்ட கொடுத்து நீ ரன் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு நான் இனி இங்கே இந்த பிஸ்னஸ் ரன் பண்ண மாட்டேன்னு ஓவர் நைட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் உட்காந்து யோசிச்சு புது டீம் ஹையர் பண்ணி இன்றைக்கி இந்த 400 பேர்த்து ஹையர் பண்ணி உருவாக்குறது அடிஷியா. எந்த வயசு இது? 2022 நினைக்கிறேன். 22. அண்ட் இந்த டெசிஷன் எடுக்க உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன்னா ஓவர் நைட்டில் எடுத்தேன். 2-3 days எனக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. அந்த 3rd day நைட் வந்து உட்காந்து எடுத்த டிசிஷன் எடுத்தது தான் க்ரியேட் பண்ணுவோம். இத்தனை பேர்த்துக்கு இந்த PMC மூலிமா பல ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பல பேர்த்துக்கு கன்சல்டன்சி பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாத்துக்கும் பண்ணுறமே. ஏன் நம்ம ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி ஒரு மார்க்கெட்டில் இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியாது, இவ்வளோ நாலேஜ் வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலையே இந்த ஜாபில் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணது தான் அடிஷன். ஐ திங்க் வாஸ் த டஃபஸ்ட் டிசிஷன். அதாவது ஒரு பிஸ்னஸோட பீக்கு, டாப் ப்ராஃபிட்டு, டாப் சக்ஸஸ் அதை விட்டுட்டு வரதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், பெரிய சேலஞ்ச். ஐ திங்க் அதில் இன்னொரு பேட்டர்னை என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, ஒரு தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக லைட்டாக ஒரு காலை விட்டு இது நம்ம பண்ணலாமா இல்லையாங்கிற ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போனதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறீங்க. பிளான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பிரதர். பிளான் இல்லாதனால சக்ஸஸே பார்க்க முடியாது பிரதர், சஸ்டெயினே பண்ண முடியாது பிரதர். சக்ஸஸுக்கு எதுக்கு போகிறீங்க? பிளான் இல்லாதனால சஸ்டெயினபிலிட்டியே பண்ண முடியாது. ஓகே. ஸோ அப்போ அந்த ரிஸ்க் அது எல்லாமே வந்து ஆக்சுவலாக பிளான்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பார்த்து எடுக்கிற ஒரு முடிவு தான் இல்லையா? இது வெறும் நான் நினச்சேன் பண்ணேங்கிறது இல்லை, நினச்சேன் பண்ணதில்லை. வி ஹேவ் டு பிளான். இந்த பிளான் பண்ணி பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட் செக் பண்ணணும், அந்த பிளானை டெஸ்ட் பண்ணணும், ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணிவிட்டு இதை ரைட்டாக பண்ண முடியும்னு இறங்கணும். சும்மா இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு சார் இதை நான் பண்ணுறேன்ட்டு போய் பண்ணாங்கன்னா அது அவங்க லைஃப்பில் அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு தெரியாதுல்ல. எங்கிட்ட இப்போ நான் பேசுகிறேன், இந்த டேக் அவே என்ன எடுத்துக்கலாம், எது அவங்களுக்கு சூட் ஆகும் அதை எடுத்துக்கலாம். இதை மாதிரி போய் பண்ணணும்னு நினச்சி பண்ணக்கூடாது. டோன்ட் காப்பி எனிபடி. யூ பி யுவர் செல்ஃப், யூ டூ வாட் யூ கேன் டூ பெட்டர், யூ டூ த பெஸ்ட் ஆஃப் யூ, then you are successful. Yeah, so no Don't matter anybody. Even if they get inspired by you, அவங்க டக்குன்னு இருக்கிறத விட்டுட்டு அங்கே போகிறது வந்து it's not a good decision. Not right decisions. இன்னொரு குவாலிட்டி உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும்னு நினச்சிருந்தேன்னா,
ஒரு ஃபவுண்டர் அப்படின்னு ஆகிட்டாங்கனாலே டெலிகேஷனை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணியிருந்தோம். பட் ஓவர் டெலிகேட்டும் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் அப்படின்னாலே இதை இவங்க பார்த்துப்பாங்க, இதை இவங்க பார்த்துப்பாங்கன்னு. அண்ட் நானும் இதை நினச்சிருக்கேன், இப்படி தான் பண்ணணும்னு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. பட் நான் உங்ககிட்ட பார்த்த வரைக்கும் வந்து இல்லை, நான் உங்களோட எம்ப்ளாயி இல்லை உங்களோட டீம் கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ண வரைக்குமே வந்து எல்லா ப்ராசஸ்லேயும் நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் டெலிகேட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் மெட்டிகுலஸாக அதுக்குள்ளே இருந்து உங்கள் டெசிஷன்ஸ் இருக்கணும்னு நினச்சிருக்கீங்க. அண்ட் இதை நான் எப்படி எனக்கு தெரிஞ்சிட்டேன்னா, உங்கள் டீம்மேட்ஸ்லாம் பேசும்போது எவ்ரி ஒன் நோஸ் யூ இன் பர்சன். ஸோ அவர் இதை பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஏன்னா மோஸ்ட்லி ஃபவுண்டருக்கும் டீம்மேட்டுக்குமே ஒரு கேப் இருக்கும். இன்னொன்று ஃபவுண்டர் என்ன பண்ணுறான்னு பாதி பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இன்வால்வ்ட் யூ ஆர் இன் சர்டன் ப்ராசஸ் அண்ட் எப்போ நீங்கள் டெலிகேட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த ஃபவுண்டருங்கிற ஒரு ஈகோ நிறைய பேருக்கு இருக்கும்ல வாழ்க்கையில். பிரதர், எப்போவுமே நீங்களாக இருக்கணும். ஈகோங்கிறத மட்டும் எப்போவுமே வச்சுட்டிங்கன்னா, இது ஃபவுண்டர் இல்லை, ஒரு எம்ப்ளாயர் இல்லை ஹூவர் இட் மேபி, ஈகோங்கிற வார்த்தையை மட்டும் எப்பவுமே வச்சு ட்ராவல் பண்ணவே கூடாது. இட்ஸ் த ஒர்ஸ்ட் திங் எவர் யூ கேன் ஹேவ். ஸோ கம்மிங் டு த கொஸ்டின், ஒரு டெலிகேஷன் அப்படிங்கிறது, ஒரு ஃபவுண்டராக நம்ம வந்து இந்த விஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது, நம்ம பிளான் எழுதும் போது நமக்கு தான் தெரியும் வாட் வி வாண்ட் அப்படிங்கிறது. அதாவது நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை கூட்டு வருவோம். நம்ம சிஎக்ஸோஸ் ஆகட்டும், விபிஸ் ஆகட்டும், மேனேஜர்ஸ் ஆகட்டும், டில் டீம் மெம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஒருத்தரை கூட்டு வரும்போது அவங்கவுங்க வேறு கல்ச்சரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, வேறு விதமாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பழகியிருப்பாங்க. ஸோ வென் தே ஆர் ஹயர்டு அண்ட் வென் தே ஆர் வித் யூ, அட்லீஸ்ட் ஒரு 60 டேஸுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி கூட நம்மளோட விஷனும் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம வந்து நம்மளோட மேனேஜ்மெண்ட் ஸ்கேல் எப்படி, நம்ம எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கணும், எந்த மாதிரி அவங்க அக்யூரேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத ட்ரெயின் பண்ணணும். ஓகே, அவன் வந்து 50-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட வரட்டும், டோன்ட் மைண்ட். வாட் யூ வாண்ட், ட்ரெயின் தம். ஹவு இஸ் யுவர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்டைல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்கள ஒரு 2 months கழிச்சிட்டு ஒரு 15 days விட்டு பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அடாப்ட் ஆகிட்டாங்கன்னு விட்டுருங்க. இல்லாட்டி அவங்க அந்த லெவலுக்கு வர வரைக்கும் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி தென் யூ டெலிகேட், தென் யூ கெட் வாட் யூ வாண்ட், ஆர் எல்ஸ் யூ வில் கெட் வாட் தே வாண்ட். ஓகே, வாட் தே வாண்ட் இஸ் நாட் வாட் யூ ஹவ் ரிட்டன் இன் யுவர் விஷன் புக். வாட் யூ வாண்ட் இஸ் வாட் யூ ஹவ் ரிட்டன் இன் த விஷன் புக். அது நீங்கள் எழுதுன விஷனோட அவங்க பெட்டர் ஐடியா கொடுத்தாங்கன்னு எடுத்துக்கோங்க, பெட்டராக இருந்து எடுத்துக்கோங்க. அது வந்து எடுத்துக்க வேணான்னு சொல்ல. ஆல்வேஸ் ஒப்பீனியன்ஸ் மேக் யூ பெட்டர் பர்சன். பட் இந்த விஷனில் சில டிசிஷன்ஸ் இப்படி போனால் தான் ரைட்டாக இருக்கும், உங்களோட கட் ஃபீலிங் இருக்கும், உங்களோட பிளானில் கரெக்டாக இருக்கும். ஸோ கோ வித் டெலிகேஷன். ஒன்ஸ் யூ திங்க் திஸ் பர்சன் கேன் சால்வ் ப்ராப்ளம், ஹவு ஐ சால்வ் இட். ஓகே, டில் தென் டோன்ட் டெலிகேட். ஒன்ஸ் யூ ஹாவ் த ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் ஈ கேன் டேக் டிசிஷன்ஸ் வின் capacity, if I am not there, then delegate immediately. Okay, இப்போ எனக்கு delegation, then do not, once he is capacity of making it, then do not micromanage. Okay. Give him full power, trust him to 100%, he will deliver you better than you give the results. இன்ட்ரெஸ்டிங். இப்போ டெலிகேஷன் வந்து எனக்கு டாப் லெவலில் கிளியராக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. 60 days தென் 15 days ட்ரையல் இதெல்லாம். பட் என்னன்னா, நான் உங்கள் டீம் கிட்ட பேசின வரைக்கும் ஒரு இவெண்ட்டில் இந்த போஸ்டரில் இந்த ஃபாண்ட் இப்படி இருக்குது, இல்லை இந்த பிக்சர் இப்படி இருக்குது, இல்லை அந்த ஃப்ளோரில் இந்த ஒரு மேட் இப்படி இருக்குது, இப்படிங்கிறது நீங்கள் நினச்சிருந்தா ஒரு ஈவெண்ட் பிளானர் கொடுத்து நீங்கள் பண்ணியிருக்கலாம். இன் அன் இன்ஸ்டன்ட் யூ could have purchased the talent and implemented it. பட் அதுலேயும் வந்து நீங்கள் எஃபர்ட் போட்டு பண்ணுறீங்க, இல்லை நிறைய விஷயத்தில் இருக்கீங்கிறது வந்து ஃபேசினேட்டட் மீ இன் so many ways. ஸோ அது எப்படி உங்கள் டைமை நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏன் அது இருக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த ஃபவுண்டர்ஸ் டச் ஈவன் ஆஃப்டர் ஸ்கேலிங் திஸ் பிக்? அதாவது when you want to go more than this, dedication is most important, clarity is most important, commitment is most important, frugality, I always say the powerful word. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கொடுத்துட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா it will be not going to the next level. It is daily job. முதல் இந்த வேலையை நீங்கள் வந்து 10 மணி நேரம் உட்காந்து செஞ்சுருப்பீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ I handle only 3 department in my organization. I handle finance, I handle strategy, I handle think tank. Rest is delegated to my teammates because I got a good people who trusted my vision, who are building my vision. ஸோ இதுக்கு எனக்கு வந்து 4 years ஆச்சு. இப்போ நான் வந்து என்னோட டெய்லி ஒரு 15 hours to 18 hours நான் ஒர்க் பண்ணேன்னா, I spend this 3 departments maximum times and still I take care of other departments and give them inputs and what they do through dashboards. And I write an email to every HOD stating that these are the corrections, please note it down. ஒரு மணி நேரம் இன்னும் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு. மந்த்லி FBR மீட்டிங், ஃபுல் பிஸ்னஸ் ரிவ்யூ மீட்டிங் எடுக்கும்போது நான் என்ன இன்புட்ஸ் இருக்கோ நோட் பண்ணி வச்சுக்குவேன். மந்த்லி ஒன்ஸ் கரெக்ட் பண்ணுவேன் அவங்கள. ஓகே, நீங்கள் பர்ஃபெக்ஷனிஸ்டா? எல்லாமே இந்த கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிற. when you are too much of perfectionist, you cannot scale too much. You should be perfectionist and you have to make your people doing
the perfection in better way than you. Okay. When you start doing it, perfection is not only by one person. It's the team performance. Okay. I always say performance and perfectionist is not taken in a selfie, it's a group photograph. Mm-hmm. When a group is perfection, then the company is perfect. Only the founder is perfect, the group cannot be perfect. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் அனாலஜி. இதில் இப்போ நீங்கள் ஒரு டச் பண்ண டாபிக் என்னென்னா, பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கிறது ஓரளவுக்கு ஸ்கேல் பண்ண முடியும். நான் ஒன்று கற்றுக்கிட்டதோ இல்லை எனக்கு நான் ஒரு பார்த்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு என்னென்னா, 10 out of 10 ஒர்க் நீ உன் கிளைண்ட்டு கொடுக்கணுன்னா ஓரளவுக்கு தான் போக முடியும். அதே இது நீ அது நிறையா பண்ணணும் அப்படின்னா 8 out of 10 ஒர்க் கொடுத்தனா நீ நிறையா பண்ணலாம் அப்படிங்கிறது. இதை பற்றி உங்கள் தாட் என்ன? எப்போவுமே ரிசல்ட் டெலிவரியில் அவுட்புட் 100% இல்லாட்டி இன்றைக்கி சக்ஸஸ் இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஓகே, லாங் டேர்ம் எப்போ ஒன்றே நினச்சிக்கோங்க. நீங்கள் எம்ப்ளாயி லெவலில் டிசிஷன் எடுத்தாலும் சரி, உங்கள் பர்சனல் டிசிஷன் எடுத்தாலும் சரி, எண்ட் யூசர் ஓட அவுட்புட் 100%க்கான டிசிஷன் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் சக்ஸஸ் வரும், இல்லாட்டி வராது. ஆல்வேஸ் டேக் டிசிஷன்ஸ் வித் a mentality how end user want. What does end user like? What does a end user react? Take decision with the end user policy. Okay. Always I tell my HR are not policy rewriters. HR people are the one who thinks what does the teammate requires and solves the problem is real HR. Okay. இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ எங்கள் ஒரு டீம் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெச்ஆர் வந்து பாலிசி ரைட்டர் மட்டும் கிடையாது. அவர்கிட்ட நான் சொல்கிற முதல் பாயிண்ட், டீம்மேட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவன் டாப் 5 ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி டாப் 5 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடு. அவன் கூட லாங் டேர்மில் இருப்பான், ஹாப்பினஸோட ஒர்க் பண்ணுவான், ஹாப்பினஸை ரிசல்ட் கொடுப்பான். ஓகே. இதே மாதிரி தான் நீங்கள் எந்த விஷயத்தில் நினச்சாலும் சரி, கன்சியூமராக இருக்கட்டும், ஆர் வெண்டாராக இருக்கட்டும், உங்கள் இன்வெஸ்டராக இருக்கட்டும், உங்களோட ஃபைனான்சியராக இருக்கட்டும், எனி ஸ்டேக் ஹோல்டராக இருக்கட்டும், ஆல்வேஸ் ட்ரை டு சால்வ் தேர் ப்ராப்ளம். ஓகே. வென் யூ ட்ரை டு சால்வ் தேர் ப்ராப்ளம், தென் தே ஆர் ஹாப்பி. When they are happy, they get the utmost output out of them. Okay. So, நம்ம வந்து ஒரு லாஸ்ட் more than 1 hour we have been conversing. பட் இந்த ஹோல் கான்வர்சேஷனை ஒரு 1 லைனில் ஒரு சம்மரியாவோ இல்லை ஒரு டேக் அவேவாவோ நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை இஃப் there is one take away everyone should understand அப்படின்னா what would you say? In this business world, money is just a transaction and trust is what gives you transformation. So always focus on creating trust with people. When the trust is created, transformation happens automatically. When there is a transformation, there is a brand built out of it. Brand is what? Not just a logo or not a great office space or not what you say. When people start pronouncing your name, when people start trusting you, brand is automatically built out of it. So start creating trust and brand is the outcome of it. Let's all do it in a great manner. I think you summarized the entire podcast into one single line, so that was impressive, and thank you so much for your time. I've learned so much about brand, trust, focus and so many more thoughts. So once again, நீங்கள் time allocate பண்ணி வந்ததுக்கு thank you so much, and I really wish and I really think a lot would benefit out of this whole conversation. So all the very best for you. Thank you so much.